வாதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான காரணம் பார்த்தோம். இல்லையா? எதனால வாதம் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்ற ரீசன் வந்து பார்த்தோம். எதனால வாதம் சார்ந்த பிரச்சனை வருது? யாராவது ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சுஜாதா மேம், விஜயலட்சுமி மேம். விஜயலட்சுமி மேம் சொல்லுங்க மேம். மேம் காற்று அதிகமா இருக்கிறவங்களுக்கு வாதம் சார்ந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருக்கீங்க மேம் நீங்க. வாயு ஓகே. ஜாஸ்தியா இருந்தா. ஆமா. மனம் மனம் சார்ந்ததுல எதனால வாதம் சார்ந்த பிரச்சனை வருது? அதாவது காற்று அதிகமா இருக்கு கரெக்ட். அது வந்து என்ன மாரியான மனோபாவம் வந்து ஆ காற்ற வந்து அதிகப்படியா பண்றதுக்கு என்ன மாரியான மனோபாவம் காரணமா இருக்கு? ரொம்ப ஸ்பீடா இருக்கிறது, வேகம் ஜாஸ்தியா இருக்கிறது, திங்கிங்கு ம். ரொம்ப மனோவேகம் ஜாஸ்தியா இருக்கிறது, செயல்களும் அதிகமா ஸ்பீடா இருக்கிறது. ஓகே. பர்ட்டிகுலரா ஒரு ஒரு சுவை அப்படின்னு பார்த்தோம். அந்த பர்ட்டிகுலர் சுவை அதிகமா இருக்கும் பொழுது, ஆ மைண்டோட தன்மை, அந்த ஒரு பர்ட்டிகுலர் சுவை அதிகமா இருக்கும் பொழுது, வாத சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம். அது என்ன சுவை? புளிப்பு சுவை மேம். புளிப்பு. கரெக்ட். புளிப்பு சுவை அதிகமா இருக்கும் பொழுது, ஆ மனோவேகம் அதிகமாகும் பொழுது, மனம் சார்ந்த விஷயம் வந்து அ எந்தெந்த மனம் சார்ந்த விஷயம் என்னென்ன வாத சம்பந்தமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கு? நான் ஒரு 4, 5 கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க முடிஞ்ச அளவு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. மூட்டு வலி காரணம் என்னவா இருக்கும்? மனம் சார்ந்த காரணம். பர்ட்டிகுலரா மூட்டு வலி. அ நான் சாந்தி மது மேம் உங்களையும் ஸ்பாட் லைட்ல எடுக்கிறேன். மூட்டு வலி என்ன மனம் சார்ந்த காரணம் என்ன மேம்? மேடம், நீங்க வாதம் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து நம்ம மனோபாகத்துல ஒரு கம்பேரிசன் இருந்ததுன்னா கண்டிப்பா வாதம் சம்பந்தமான இதுன்னு சொன்னீங்க. பர்டிகுலரா நம்மள ஓகே. இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. அந்த கம்பேரிசன் வந்து ஒரு பொறாமையோ அந்த மாதிரி ஒரு உணர்வை தூண்டினாலும் நமக்கு அந்த வயிற்றெரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறது, அதுவும் வந்து ஒரு விதமான வாதம் சம்பந்தமான வாதமும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க. மூட்டு வலி பிரத்யேகமா தெரியல மேம். பட் ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நீங்க சொல்லியிருக்கீங்க, யாரையாவது ஒருத்தரை முடக்குவதால், அது பேரே வந்து முடக்குவாதம் அப்படிங்கறதுனால, ஒருத்தருக்கு ஒரு முட்டுக்கட்டை போடும்போது ஒருத்தர் ஒரு செயல் செய்ய விடாம நம்ம முடக்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த முடக்குவாதம் வர்றதுக்கான இது காரணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. சூப்பர் மேம், மனோரீதியான சூப்பர் மேம். ஃபர்ஸ்ட் விஜயலட்சுமி மேம் பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எதனால வந்து அப்டின்னா, மனோரீதியான காரணம் வந்து காற்று அதிகமா இருக்குது, நம்மளோட ஸ்பீட் அதிகமா இருக்குது. இது அடிப்படையான விஷயம். பர்ட்டிகுலரா மூட்டு வலிக்கு தில்ஷாத் மேம் உங்கள்ட்ட ஆன்சர் இருக்கா? ருமட்டாய்டு நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. ருமட்டாய்டு வந்து ஒரு பேரே முடக்குவாதம், மற்றவர்கள் செயல்பாடுகளை முடக்குவதால் ஏற்படக்கூடியது. பெர்ஃபெக்ட்டான கரெக்ட்டான ஆன்சர். தில்ஷாத் மேம். மேம், நானும் மூட்டு வலிக்கு அந்த முடக்குறது தான் மேம். மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். கரெக்ட். அந்த மூட்டு அக்செப்டன்ஸ் மூட்டு வலிக்கான பர்ட்டிகுலர் ரீசன் என்ன அப்டின்னா, 2, 3 காரணம் இருக்கு. அந்த மூட்டு வலியோட தன்மைய பொறுத்து. அதாவது மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அல்லது மற்றவங்க செயல்பாடுகளுக்கு அப்படியே முட்டுக்கட்டை போட்டு வச்சாங்க அப்படின்னா, மூட்டுகள்ல வந்து ஆ என்ன வரும் அப்படின்னா, மூட்டுகள்ல வந்து அவங்களால இயக்கத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாயி, மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகி குறையும். ஓகே. கரெக்ட். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பக்கவாதம் வருது அப்படின்னா, என்ன காரணமா இருக்கும்? ராஜேந்திரன் சங்கீதா மேம். பக்கவாதம். ஒரு ஒரு பக்கம் வாதம் வருது. எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஆ பிராணசக்தி கம்மியா இருக்கு ஒரு சைடு. ஒரு பிராணசக்தி இம்பேலன்ஸா இருக்கு. மேம் கேக்குது. இல்லனா பிராணசக்தி வேறவங்களோட கம்மியா இருக்கு. கம்பேர் இல்ல பண்றது. இப்ப வந்து நம்ம எந்த ஆங்கிள்ல நம்ம பார்க்குறோம்னா மேம், ஆ அதாவது நோய்க்கான மனோரீதியான ஒரு காரணம் இருக்கும். நம்ம இப்ப எதுக்காக மூச்சுக்கு அத்தன சாப்டர் பார்த்தோம் அப்டின்னா, மனமும், மூச்சும் ஒண்ணுதான். எப்படி வந்து உள்ள இன்ஃபெக்ஷன் தான் வெளிய காய்ச்சல் இருக்கோ, அதே மாரி
நீங்க மனதுல என்ன மாதிரியான ஓட்டம் இருக்கோ அதை பொறுத்து வெளியே வந்து மூச்சோட ஓட்டம் வந்து மாறும். அப்படி இருக்க பட்சத்துல நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்னன்னா நம்மளுடைய மனோபாவம், நம்மளுடைய மூச்சு விடுற பேட்டர்ன். மூச்சு விடுற பேட்டர்ன் எதுல டிசைட் ஆகுதுன்னா நம்ம மனோபாவத்துல டிசைட் ஆகுது. நம்ம மைண்ட் செட்ட பொறுத்து நம்ம மூச்சு விடுற பேட்டர்ன் டிசைன் ஆகுது. மூச்சு விடுற பேட்டர்னை பொறுத்து நம்மளுக்கு நோய்கள் வருது. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இப்போ சொல்லுங்க சாந்தி மேம். சாந்தி மது மேம். பக்கவாதம் வந்து நீங்க சுவைகள் எடுக்கும்போது கிளியரா சொன்னீங்க மேம். நான் என்ற தன்மை, நான் தான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல பக்கவாதம் வர்றதுக்கான இது இருக்குன்னு. திமிர்ப்பு அதெல்லாம் சொல்லும்போது நீங்க இந்த பாயிண்ட் வந்து கிளியரா சொன்னீங்க. ஆமா, நான் தான் நான் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படும். நான் தான் அதை பண்ணணும், நான் இருந்தாதான் அதை பண்ண முடியும், நான் தான் அப்படின்னு யாரெல்லாம் அந்த மைண்ட் செட் அந்த மனோபாவத்திலே இருக்காங்களோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டாமினேட்டிங் பர்சன்ஸ். அல்ல ஒரு அந்த முன்னாடி காலத்துல சொன்னீங்க அப்படின்னா பண்ணையாருன்னு சொல்லலாம். இப்போ என்னன்னா என்ன சொல்லலாம், அந்த அந்த நம்மளோட ஐடி கம்பெனில அந்த போஸ்டிங் பேர் என்ன மேம்? சாந்தி மேம், ஹெட். தெரியல மேம். எங்க அப்பா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் இப்ப இல்ல, பட் அவரு இறக்குறதுக்கு ஒரு 1.5 வருஷம் முன்னால 2 வருஷம் முன்னால அவருக்கு பக்கவாதம் வந்துச்சு. அவரை நான் இன்ச்சா பாத்திருக்கேன் அவர் லைஃப்ல. நீங்க சொன்னது வந்து அவருக்கு ரொம்ப பொருந்தி வந்துச்சு. அதனாலதான் உங்க மனசுல ஆழமா அந்த பாயிண்ட் வந்து நீங்க ஒருத்தரை கம்பேர் பண்ணி பார்த்ததுனால உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து ஆழமா நினைச்சு மைண்ட்ல. கரெக்ட். சோ நம்மளை சுத்தி இருக்க மனிதர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 100% ஒத்து வரதுனால உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாதவங்களுக்கு கூட கொஞ்சம் எலமெண்ட் ஆஃப் டவுட் இருக்கும். கிளியரா நம்ம பக்கத்துல சுத்தி இருக்க மனிதர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கிளியராவே தெரியும். நாம வந்து பேஷன்ஸ் நிறைய பக்கவாத பேஷன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இத்தனை பேருக்கும் அந்த மனோபாவம், இத்தனை பேருக்கும் ஒருத்தர் கூட மிஸ் ஆக மாட்டாங்க. நான் தான் அப்படின்ற அந்த ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகே, சூப்பர் மேம். இப்போ ஒரு கழுத்து சம்பந்தமான ப்ராப்ளம்க்கு வந்து என்ன காரணமா இருக்கு? நெக். தில்சாத் மேம், நீங்க சொல்றீங்களா? கழுத்து வந்து நமக்கு பிடிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்காங்க, பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது 2 விஷயம். பிடிக்காததை செய்யறது, பிடிக்காத பாரத்தை சுமக்கிறது. பிடிச்ச பாரம் சுமக்கிறது வேற. பிடித்த பாரத்தை சுமக்கிறது வந்து வேற. பிடிக்காத பாரத்தை ஷோல்டரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ஷோல்டர் பெயின், கழுத்து வலி எல்லாமே பிடிக்காத விஷயத்த வந்து நம்ம மேல எடுத்து வச்சுட்டு செய்யறது. சோ எடுத்துக்காட்டுக்கு நான் என்னோட ஹஸ்பண்டே தான் பார்த்தேன். ஒரு சொத்து விஷயம் எல்லாம் பிரிக்கணும், அது இதுன்னு பெரிய அது ப்ராப்ளம் போற வரை அவருக்கு அந்த கழுத்து வலி இருந்தது. அந்த என்னைக்கு அந்த ஒர்க்க முடிச்சாங்களோ அந்த வெரி நெக்ஸ்ட் டேல இருந்து அப்படியே சுத்தமா கழுத்து வலி, ஷோல்டர் பெயின் எதுவுமே இல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேல பிடிக்கல அவங்களுக்கு. சொத்து பிரிக்கணும் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேல என்ன பண்ணப்படுது? திணிக்கப்படுது. திணிக்கப்படாததுல இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுது? அந்த ஷோல்டர், கழுத்து. ஏன்னா அது வந்து அவங்க ஷோல்டர், அவங்க தான் தோல்ல தூக்கி ஆகணும் அந்த பொறுப்பை. ஆனா தோல்ல தூக்க பிடிக்கல. சோ அந்த பிடிக்காத வேலையை பண்ணும் பொழுது ஷோல்டர், பர்டிகுலர் நெக், இது எல்லாமே தொந்தரவு வருது. ஓகே, சூப்பர் மேம். ஹரிதா மேம், வேற என்ன வாத சம்பந்தமான பிரச்சனை? அந்த வாத சம்பந்தமான பிரச்சனைக்கு என்ன மனோரீதியான காரணம் இருக்க முடியும்? இப்ப எதாவது மிஸ் பண்ணிருக்கமா? இல்ல, கர்வம் அதிகமானா அந்த மாதிரி வரும். ஆமா, அதேதான். கர்வம், அகம்பாவம் அப்படின்னு சொல்லலாம். பக்கவாதத்துக்கான காரணம். ஸ்ட்ரெஸ் அதிகமானா வந்து கழுத்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தை. ஸ்ட்ரெஸ்ன்றதுக்கு 1000 மனோநிலை இருக்கு. நம்ம அட்வான்ஸ் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப தில்சாத் மேம் சொன்ன மாதிரி நம்ம வந்து பிடிக்காத வேலையை செய்யும் பொழுது, பிடிக்காத பொறுப்புகளை சுமக்கும் பொழுது நமக்கு அந்த தோள்பட்டையில வரக்கூடிய ஷோல்டரிங் பெயின், கழுத்து தோள்பட்டையில இருக்கக்கூடிய வலி. இப்போ நம்மளுக்கு எந்த பார்வை இருக்கணும், எந்த ஆங்கிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வாத சம்பந்தமான பிரச்சனை ஒருத்தருக்கு வருது. வாத சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே தான். மூட்டு வலி, கால் வலி, கை வலி, கழுத்து வலி, முதுகு தண்டுல இருக்க பிரச்சனை எல்லாமே தான் வாத சம்பந்தமான ப்ராப்ளம். பக்கவாதம் வருது. இப்படி வாத சார்ந்த எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கான ரூட் காஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மனோபாவத்துல எல்லா பிரச்சனைக்கும் ரூட் காஸ் மனோபாவம் தான். வாதம் சார்ந்த பிரச்சனைக்கான ஒரு 6 விஷயத்துக்கான ரூட் காஸ் பார்த்தோம். என்ன அப்படின்னா, பக்கவாதத்துக்கான ரூட் காஸ் அவங்க கிளியரா சொன்னாங்க. நான் தான் அப்படின்ற அகம்பாவம். நீங்க அது ஒரு வேர்ட் சொன்னீங்க, கர்வம். சோ அந்த அகம்பாவம், கர்வம், நான் தான் அப்படின்னு இருக்கவங்க எல்லாத்துக்குமே பக்கவாதம் வர்றத நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல
மூட்டு வலி, முட்டுக்கடை போடுறவங்களுக்கு மூட்டு வலி வர்றதையும் பார்க்கிறோம். முடக்குவாதம், மற்றவர்கள் செயலை முடக்குபவர்களுக்கு முடக்குவாதம் வர்றதையும் நம்ம தொடர்ச்சியா பேஷண்ட்ஸ்லயாச்சு சுற்றி உள்ளவங்களையும் நம்ம பார்த்து கொண்டே வரோம். அதே போல கழுத்து வலிக்கு வந்து நமக்கு பிடிக்காத வேலைகளை செய்யும் பொழுது வரக்கூடிய கழுத்து வலின்னு பார்த்தோம். ராஜேந்திரன் சங்கீதா மேம் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா? இதுல ஏதாவது விட்டுருக்கோமா? ஜெலசி, மத்தவங்க மேல பொறாமைப்படுறது, இல்லனா பொறாமைப்படும் பொழுது கேஸ்ட்ரைட்டிஸ், வாயு கரெக்ட். இப்ப ஜெலசி பொறாமைப்படும் பொழுது வரக்கூடியது வந்து வயிற்றெரிச்சல், நேரடியான வார்த்தை வயிற்றெரிச்சல். இப்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாமே ஜெலசினால வருது அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து யாரெல்லாம் மற்றவங்களை பார்த்து வயிற்றெரிச்சல் போறாங்களோ அவங்களுக்கு வரும். நீங்க ஒரு சிலர் வந்து காரமான உணவு சாப்பிட்டா வராது அப்படின்னா எல்லாரும் காரமான உணவு சாப்பிடுறாங்க. அதே உணவை 1000 பேர் சாப்பிடுறாங்க. அந்த 2 பேருக்கு தான் கேஸ்ட்ரைட்டிஸ் வருது. அதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ஒரே மாதிரியான உணவு வந்து ஒரே மாதிரியான உணவை வந்து 1000 பேர் எடுத்துக்கிட்டாலும் அதுல 2 பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்ல அவஸ்தைப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய மனோபாவம், அந்த ஜெலசின்னு சொல்லக்கூடிய பொறாமை, பொறுத்துக்க முடியாத தன்மை இருக்க மனோபாவம் இருக்கும் பொழுது இந்த ப்ராப்ளம் வருது. கேஸ்ட்ரைட்டிஸ், வாயு, முதுகுல அங்க குத்துது, இங்க புடிக்குது, எல்லாமே அது தொடர்ந்து வருது. சரி. அடுத்து இதே மாதிரி இப்ப நீங்க இதே டீம் தான் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. வாதம் சம்பந்தமான பிரச்சனைக்கு இத்தனை மனோபாவம் பார்த்தோம். கபம் சம்பந்தமான பிரச்சனை, ஒருத்தருக்கு வீசிங் வருதுன்னு வைங்களேன். கபம் சார்ந்த பிரச்சனை, அதுக்கு என்ன பேஸ் காரணமா இருக்கக்கூடும்? நம்ம இதுவரை பார்க்கல, அட்வான்ஸ் செஷன்ல இதை பார்க்கல இல்லையா? கபம் சார்ந்த பிரச்சனைக்கு எது காரணமா இருக்கக்கூடும்? சொல்லுங்க ராஜேந்திரன். நீர் ரொம்ப ஆசை, பெண் மேல் ஆசை, அந்த மாதிரி ஆசை அதிகமா இருக்கவங்க. லஸ்ட் அதிகமா இருந்தா கபம், ஆ. நீர் சார்ந்தது லஸ்ட் நீங்க யோசிக்கிறீங்க. ஓகே. நீர் அதிகமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து வீசிங் வரலாம் அப்படின்னு நான் கரெக்டான ரீசன் சொல்றேன். நீங்க நியர்பை சொல்லிருக்கீங்க, ஆனா இன்னும் கரெக்டான ஆன்சர் இல்ல. வேற யாரு சொல்லலாம்? விஜயலட்சுமி மேம் ட்ரை பண்றீங்க. எதனால் வரக்கூடும்? நீர்த்தன்மை ஜாஸ்தி இருந்ததுன்னா ஆசை அதிகமா இருக்கும். ஓகே. நீர் அதிகம் இருக்கிறதுனால ஆசை அதிகம் தன்மை, அதனால வீசிங் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நியர்பை ஓகே, ஆனா இன்னும் கரெக்டா சொல்றேன். சாந்தி மேம் நீங்க சொல்லுங்க. அதே நீர் தான் மேம், பட் அதிகம் இருக்க பதிலா குறைவா இருக்கிறனால, இப்போ நீங்க காலையில எந்திரிச்சோன்னா அடுக்கு தும்மல் பத்தி சொல்லும் போது சொன்னீங்க நீர் குறைவா இருக்கும் அவங்களுக்கு, அதனால அந்த உஷ்ணம் அதிகமாகி அந்த உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சந்தோஷ குறைவு, ஒரு கவலைனால கூட பிரச்சனைகள் வரலாமோ அப்படிங்கறது என்னோட ஒரு கணிப்பு தான். எனக்கு ஓகே. எல்லாருமே நியர்பை கெஸ் பண்ணிருக்கீங்க. சோ கவலைனால, சந்தோஷ குறைவுனால சாந்தி மேம் கெஸ் பண்ணி சொல்லிருக்கீங்க. விஜயலட்சுமி மேம் நீங்க சொல்லுங்க. ஹரிதா மேம் உங்கள்ட்ட மட்டும் கேட்கல. மேம் சுவையில வந்து இனிப்பு சுவை வச்சுதான் வந்து அந்த ப்ராப்ளம் வருதுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேம். என்னோட கெஸ். நீங்க சுவையோட கம்பேர் பண்ணி இனிப்பு சுவையினால வருது அப்படின்னு கொண்டு வரீங்க. நீங்க சொன்ன எல்லாரும் சொன்னதும் கிட்டத்தட்ட கரெக்ட். கிட்டத்தட்ட நீங்க வந்து அந்த ஆணி வேற விட்டுட்டு அந்த சைடு கிளை வேர் வர ஆன்சர் வந்துட்டீங்க. அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம். வேற யாராவது நீங்க கெஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன காரணத்தினால கபம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன காரணத்தினால வரலாம்? மனம் சார்ந்த எந்த மனோபாவம் வீசிங், இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஆஸ்மா, இதை எடுத்துப்போம். பிராங்கியல் ஆஸ்மா, இத எந்த மனோபாவம் கொடுக்குது? யாராவது கெஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஜெயந்தி மேம் நீங்க சொல்லலாமா? வேற அப்படியே பிசிக்கலா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன், யாராவது கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா. ஜிஜி மேம் ஒரே நிமிஷம் மேம். ஜிஜி மேம் ஸ்பாட் லைட்ல எடுக்கிறேன். ஜிஜி மேம் சொல்லுங்க. யூஸ்வலா அவங்க வந்து வெரி கூலஸ்ட் பர்சன் மேம். ஸோ அவங்க கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. ஐ திங்க் கேர்லெஸ்னஸ் மைட் பி. கேர்லெஸ்னஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. ரொம்ப கூலான பர்சன்ஸ் கேர்லெஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. ஓரளவு கிட்ட வந்திருக்கீங்க. விஷ்ணு பிரியா மேம் நீங்க சொல்லுங்க.
நீங்க இப்ப எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி யோசித்து பாருங்க. என்ன காரணம்? என்ன மனோபாவம் அவங்களுக்கு வந்து இன்டென்ஸான வீசிங் கொடுக்கக்கூடும் அப்படின்ற விஷயத்த வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்க. விஷ்ணுபிரியா மேம். விஷ்ணுபிரியா மேம் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ மேம். ஆண்களுக்கு யாருமே ஆப்ஷனே குடுக்கல. அடிக்க போறாங்க. இப்ப அடுத்து அவங்களுக்கு குடுக்குறேன். ஸ்ரீ மேம். மேம் ஆக்சுவலா நான் வாதத்துல வந்து நீங்க ஒரு வாதத்துல பாயிண்ட் இன்னொரு பாயிண்டா? வாதத்துல இன்னொரு பாயிண்ட் என்ன மிஸ் பண்ணோம்? அத சொல்லிருங்க. அதாவது இப்ப வந்து அவங்க நிறைய சம்பாரிச்சா கூட அவங்கனால அதை அனுபவிக்கவே முடியாது. அவங்க வந்து அந்த வாதம் ஜாஸ்தியா இருக்கவங்க வந்து எவ்வளவுதான் அவங்க சம்பாரிச்சாலும் வேற யாரோ அதை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆமா. சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஆமா. இதுக்கு வந்து நான் ஒருவேளை லேசினஸ்னால அப்படின்னு கபம் லேசினஸ்னால இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஓகே. எல்லாருமே சைடு ரூட் வந்துட்டீங்க. யாரோட ஆன்சரும் தவறு இல்ல. சோ மேம் கபத்துக்கான சார் கபத்துக்கான மேம் கபத்துக்கு வந்து அவங்க அதிகமான பிடிவாத குணம் இருக்கிறவங்களா இருக்கணும். அதாவது அவங்களோட நிலைப்பாடுல இருந்து மாற மாட்டாங்க. இப்ப நீர்த்தன்மை, மண்தன்மை அவங்களுக்கு அதிகமா இருக்கிறப்போ அவங்க அந்த பிடிவாதம்ன்றது வாதம் தான். பிடிவாதம் அது தனி. பிடிவாதத்துக்கும் ஒரே இடத்துல ஒரே 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 விஷயத்த செஞ்சுட்டு அப்படியே லெதார்ஜிக்கா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மாறாம இருக்குது. இப்ப நீங்க ஒரு வீடுல இருந்து இன்னொரு வீட மாத்தணும்னு வைக்கிறீங்களேன். விஷ்ணுபிரியா மேம் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? மேம் திருப்பூர் மேம். திருப்பூர்ல இருக்கீங்க. இப்ப திருப்பூர்ல இருந்து விஷ்ணுபிரியா மேம் நீங்க வந்து சென்னை போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா உங்க வீட்ல ஒருத்தர் வந்து அதெல்லாம் சென்னை போகவே கூடாது. திருப்பூர் தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். இந்த ஊர்ல தான் இருப்பேன். அப்படின்னு அடம் புடிச்சாங்க அப்படின்னா, அது வந்து சரிப்பா. ஓகே, ஓகேப்பா. நீங்க டோர் க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க கிளாஸ் இருக்கும்போது டோர் ஓப்பன் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டோர் க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு 3, 4 தடவ சொல்லிட்டேன்ப்பா. இப்ப நீங்க அந்த ஊர விட்டு இவங்க வரவே மாட்டாங்கன்னு அடம் பிடிக்கிறாங்கன்னு வைங்க உங்க வீட்ல ஒருத்தர். அது பிடிவாதம். ஓகேவா? ஓகே. ஆனா ஒரு சோம்பல்னால, சோர்வுனால இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு மாத்தணுமா? அதெல்லாம் மாத்த வேண்டாம். அடுத்த வருஷம் மாத்துவோம். அடுத்த வருஷம் மாத்துவோம். அடுத்த வருஷம் மாத்துவோம். அப்படி உட்கார்ந்துறாங்கன்னு வைங்களேன். அது கபம். செயல் ஒண்ணுதான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகாத ஆக்டிவிட்டி ஒண்ணுதான். ஆனா ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்க மனோபாவம் வந்து 2 விதமான பல விதமான மனோபாவம் இருக்கலாம். 3 விதமான மனோபாவம் இருக்கலாம். வாதம், பித்தம், கபம் 3 விதமான மனோபாவம் இருக்கலாம். வாத மனோபாவம் இருக்கதான் நீங்க சொல்ற பிடிவாதம். பிடிவாதம் பிடிச்சிட்டு ஒருத்தர் வந்து இப்ப நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா? ஏதோ ஒரு சினிமால வந்து இவங்க ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்குவாங்க. பல வருஷமா ஓப்பன் பண்ணி வெளியே வரமாட்டாங்க. ஏதோ ஆ, ஒரு ரஜினி படத்துல ரம்யா கிருஷ்ணன். ஆமா. சோ அது என்னன்னா பிடிவாதம். சோ அது பிடிவாதம். ஏன்னா அவங்க வந்து நான் வந்து இல்ல நான் வரமாட்டேன். இந்த ரூம விட்டு வெளிய வரமாட்டேன். ஒரு தோல்விய சந்திச்சுட்டாங்க. வாதத்தோட உச்சம். அப்ப அவங்களோட ஆக்டிவிட்டி மேனரிசம்லாம் எப்படி இருக்கும் அந்த படத்துல? நான் யாரு? நான் யார் தெரியுமா? அ எல் எல்லா எக்ஸ்பிரஷனும் அந்த வாதத்தோட உச்சத்தன்மைய காமிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்ப அது பிடிவாதம். இதே இன்னொரு பெர்சன்ஸ் இருக்காங்க. ரூம்குள்ள லாக் ஆயி பல வருஷமா அப்படியே இருப்பாங்க டேம்பா. பெரிய அளவுக்கு வெளிய எக்ஸிட் ஆகாம ரூம்குள்ளேயே லாக் ஆயி அப்படியே இருப்பாங்க. அது வந்து முழுமையான சோம்பல்ல அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. அது வந்து அந்த தன்மை வந்து கபத்தினால வரக்கூடிய தன்மை. இப்ப வந்து ஊர் விட்டு ஊர் மாறணுமா? ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர் மாறி போனா எவ்வளோ சிரமம். எல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். எல்லா திங்ஸ்லாம் எடுத்து மாத்தி கொண்டு போணும். பாத்துக்கலாம், பாத்துக்கலாம், பாத்துக்கலாம் அப்படியே இருப்பாங்க இல்லையா? அதுவும் அதுவும் அதே தன்மைதான். ஒரு தன்மை இருக்கு. சேலஞ்ச் பண்ணிட்டு செய்யாம இருக்குது. பாரு நான் வந்து இந்த இந்த ஊர்லயே நான் இருந்து காமிக்கிறேன் பாரு. அப்படி பெர்சன்ஸும் நான் பார்த்திருக்கேன். நான் 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 வந்து பிறந்து வளர்ந்த ஊர்லயே, நான் வந்து இவ்ளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன ரன் பண்ணி காமிக்கிறேன் பாரு. நான் பிறந்து வளர்ந்த ஊர்லயே நான் வந்து புரொஃபசர் ஆயி காமிக்கிறேன் பாரு. நான் பிறந்து வளர்ந்த இடத்திலேயே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்குறேன்னு சொல்லிட்டு, அது பித்ததேகிகளோட கேரக்டர். பித்ததேகிகளோட கேரக்டர்ல நெறைய அப்படி இருக்கும். அவங்கள்ட்ட தான் அந்த குணம் இருக்கும். அவங்க தான் பிறந்து வளர்ந்த ஊர்லயே அப்படியே ஸ்டேபிளா இருப்பாங்க. இருந்துட்டு நான் அந்த இடத்துல நான் வின் பண்ணி காமிக்கிறேன்ற ஒரு கன்விக்ஷன் இருக்கும் அவங்கள்ட்ட. சோ இதெல்லாம் வாத பித்த கபத்தோட வருது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாரும் நியர் பை ஆன்சர்ஸ் வந்து குடுத்திருக்கீங்க. இப்ப நம்ம சார் பெருமாள் பிள்ளை சார் என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பயம் ஒரு ரீசனா இருக்கும் மேம். பயம் ஒரு மனசுல காரணமா இருக்கலாம். ஆள் மனத்துல ஒரு பெரிய பயம்.
அப்ப மூச்செடுக்க படபடப்பு, மூச்செடுக்க முடியல, ஒருத்தரை ஃபேஸ் பண்ண முடியல, அப்படி இருக்கலாம். ஓகே. பயம் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இது இது எல்லாமே அக்சஸரி ரீசன்ஸ். இப்ப நம்ம ரூட் காஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப நீங்க எல்லாருமே முத்திரைகள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஏதாவது ஒரு முத்திரை வீசிங்க சரி பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு முத்திரை சொல்லுங்களேன். அத வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆம், விஷ்ணுபிரியா மேம் நீங்களே சொல்லுங்களேன். வீசிங்க சரி பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு முத்திரை சொல்லுங்களேன். லிங்கமுத்ரா. லிங்க முத்திரை. லிங்கமுத்ரா. லிங்க முத்திரையில நெருப்பு அதிகப்படுத்துறோம். ஓகே. சசிகலா மேம் உங்கள ஸ்பாட்லைட்ல எடுத்திருக்கேன். வீசிங்க சரி பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு முத்திரை சொல்லுங்களேன். சுவாசகோச முத்திரை. சுவாசகோச முத்திரை. சுவாசகோச முத்திரை. சுவாசகோச முத்திரை எப்படி செய்யணும்? இப்படி செய்யணும். ஓகே. இன்னும் ஒரு தடவை கரெக்ட் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா பண்றீங்களா பாருங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஓகே. ஆமாமா. ஓகே. 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 இப்ப சுவாசகோச முத்திரையை வச்சு பார்க்கும் பொழுது, இப்ப சொல்லுங்க எல்லாருமே. இப்ப இதுவரை ஆன்சர் சொல்லாத எல்லாரும் சுவாசகோச முத்திரையை வச்சு பார்க்கும் பொழுது, நீர், காற்று, இப்ப ஆகாயம். என்ன காரணம் இருக்கக்கூடும்? எது வந்து காரணமா இருக்கும்? நாம ஒருத்தருக்கு வீசிங் வருதுன்னா, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா, லோ செல்ஃப் எஸ்டீம். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது. எப்படி வாதத்துல வந்து நான் அப்படின்னு அகம்பாவத்தோட உச்சம் அங்க இருக்கோ, இங்க அப்படியே ஆப்போசிட்ல ஒரு நல்ல விஷயம் உங்க லைஃப்ல எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்குது. என்ஜாய் பண்றபடி எல்லா இன்பங்களும் எல்லாமே லைஃப்ல நல்ல விஷயம் கிடைக்குது. கிடைக்கும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் இதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நான் இதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு பிராங்கியலாஸ்மா இருக்கக்கூடியவர்களான அத்தனை பேருக்குமான மனோபாவம். சின்ன குழந்தையாக இருந்தாலும் பிராங்கியல் ஆஸ்மா இருக்கவங்களுடைய மனோபாவம் என்ன அப்படின்னா, காற்று குறைவாக இருப்பது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? காற்ற என்ன பண்றோம்? அதிகப்படுத்துறோம். சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா, அற்புதமா இதுக்கான விளக்கங்கள்லாம் ரொம்ப அருமையா புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஏன் இதுக்கு சித்த முத்திரைன்னு பேர் வச்சோம்னா, இதுக்கான எல்லா விளக்கங்களும் சித்த மருத்துவத்துல தான் நம்மளுக்கு கிடைக்குது. வாதம் கூடுற இடத்துல கபம் குறையும். கபம் குறைய இடத்துல வாதம் கூடும். எக்ஸாம்பிள் லங்ஸ். லங்ஸ்ல சளி வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, காற்று உள்ள போக முடியாது. காற்று ஃபில் ஆயிருக்குன்னா, சளியால உள்ள நிக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறது. எப்படி வந்து ஒருத்தர் வந்து நான் இல்லன்னா எதுவுமே இல்லன்னு அகம்பாவமா நினைக்கிறாங்களோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம தகுதிக்கு மீறி நமக்கு சில விஷயங்கள் நடக்குது. தன்னை தாழ்த்தி நினைச்சுட்டு, நமக்கு தகுதிக்கு மீறி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு, நம்ம இதுக்கு தகுதி இல்ல. இதுக்கு மேலான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்குது, கிடைக்குது. அப்படின்னு நான் இதுக்கு தகுதி இல்லன்னு தன்னைத்தானே அதுல ஒரு துக்கத்துல உட்கார்ந்திருப்பாங்க. நான்லாம் இதுக்கு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த காற்று வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ், காற்று கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்முனைப்பு இல்லாது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள அவங்களே தாழ்த்தி நினைச்சுப்பாங்க. எப்பலாம் வீசிங் எபிசோட்ஸ் நல்ல மழைக்காலத்துல பருவகாலம் தாண்டி வீசிங் எபிசோட்ஸ் எப்பலாம் வரும் அப்டின்னா, அவங்க லைஃப்ல வீசிங் இருக்கவங்களோட லைஃப்ல எப்பலாம் அந்த எபிசோட்ஸ் ஜாஸ்தி வரும் அப்டின்னா, அவங்களுக்கு நீர் தானே! சோ எல்லாமே கிடைக்கும். நீர்னால அன்பு நல்லா கிடைச்சிருக்கும். நீர் அதிகம் நீரோட தன்மை அதிகமா இருக்கக்கூடிய அன்போ, செல்வமோ, அவங்களுடைய லைஃபோ, சூழலோ எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே சரியா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனா, அதுக்கு அவங்க தகுதியா அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே ஒரு ரொம்ப ஆழமான விஷயம். வாதத்த கூட கண்டுபிடிச்சிடலாம். கபத்த வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, உள்ள ஆழமா இந்த இம்ப்ளான்டிங் ஒரு தாட் வந்து உள்ள இருக்கும்.
எடுத்துக்காட்டுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வீசிங் வந்து ஒரு 7 வயசு 8 வயசுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த எபிசோட்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு 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 சில வருடங்கள்ல ரொம்ப உச்சத்துல இருக்கும். ஒரு சில வருடத்துல ரொம்ப டவுன் ஆகும். அவங்களுக்கு ஒரு 3 எபிசோட் அவங்களுக்கு இப்ப வயசு வந்து ஒரு 45 தான். இந்த 45க்குள்ள 3 எபிசோட் ரொம்ப ரொம்ப ஹெவி எபிசோட் ஆஃப் வீசிங் வந்தது. அந்த மூச்சு அந்த திணறல் வந்து 3 எபிசோட்ல வந்தது. ஒண்ணு அவங்க 10th முடிச்சு 11th போகும்போது. 10த்ல மார்க் ரொம்ப ஜாஸ்தி வாங்கியிருந்தாங்க. 11th வந்து அவங்க கெஸ் பண்ணல. இந்த குரூப் எடுக்கணும். அதாவது ஏதோ ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. 11th வந்து அவங்க வந்து நல்ல ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஸ்கூல்ல இருந்து ரொம்ப ஒரு ஹையர் இதுக்கான ஒரு ஸ்கூலுக்கு மாறுனாங்க. அதுக்கடுத்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும்போது, அப்படி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன டேட்ல இருந்து மேரேஜ் கூட ரொம்ப திணறாங்க வீசிங்ல. அதுக்கப்புறம் இன்னொரு எபிசோட் வந்து அவங்களோட ஜாப் வந்து ஒண்ணுல இருந்து இன்னொரு ஜாப் ஷிஃப்ட் ஆகும்போது, இன்னொரு ஜாப் ஷிஃப்ட் ஆனாங்க. அ ஒரு ஒரு நார்மல் ஜாப்ல இருந்து அத விட ஒரு 10 டைம்ஸ் அதிகமா இருக்க சேலரி இருக்க ஜாப்க்கு ஷிஃப்ட் ஆனாங்க. இந்த கண்டிஷன்ல எல்லாமே அவங்கள்ட்ட காற்று வந்து சமநிலையில இருந்திருந்தது அப்படின்னா, அவங்களால அத கன்டெயின் பண்ணியிருக்க முடியும். காற்று வந்து குறைவா இருந்ததுனால, லோ செல்ஃப் எஸ்டீம் சொல்லக்கூடிய தன்னைத்தானே தாழ்த்தி நினைச்சுக்கிட்டதுனால, கிடைக்கிற விஷயம் தன்னோட தகுதிக்கு மீறின்னு நினைக்கிறாங்க. அப்போ அப்போ அந்த நீர்த்தன்மை இருக்கு இல்லையா? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெல்த்தா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், அல்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கு வந்து தான் தகுதி இல்லன்னு லோ செல்ஃப் எஸ்டீம்ல நினைக்கும் பொழுது, தன்னம்பிக்கை குறைவு வரும்பொழுது, இப்ப பார்த்தீங்கன்னா, லிங்கமுத்திரை நெருப்பு கூட்டுறோம் இல்லையா? லிங்கமுத்திரைன்றது நெருப்பு அதிகப்படுத்தும். நெருப்புன்றாலே நம்பிக்கையோட உச்சம். அப்ப நெருப்பு அதிகப்படுத்தும் பொழுது என்ன பண்றோம் அப்டின்னா, உள்ள இருக்க கபத்தெல்லாம் வெளியேத்துறோம் ஒண்ணு. இன்னொரு ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. காற்ற உள்ள செலுத்தி கபத்தெல்லாம் வெளியேத்துறது. அதுவும் அதே மாரி தான். காற்று ரொம்ப குறைவா இருக்கு அப்டின்னா, தான் அதுக்கு தகுதி இல்ல. வெளிய ரொம்ப பெரிய ஒரு இவங்களா கூட இருக்கலாம். வெளிய ஒரு மிகப்பெரிய பேச்சாளரா கூட இருக்கலாம். மிகப்பெரிய ப்ரொஃபஷன்ல பெரிய ஆளா கூட இருக்கலாம். ஆனா வீசிங்ல அவஸ்தைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச விஷயத்துக்கு நான் தகுதி தானான்னு இன்னும் அவங்க டிசைடே பண்ணல. கிடைச்ச விஷயத்துக்கு தான் தகுதி இல்லன்னு அவங்கள நெனச்சுக்கிட்டே இருக்காங்க. சாதாரணமா சுவாசகோச முத்திரை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, அவ்ளோ பெரிய மாற்றம் இருக்கும் அவங்கள்ட்ட. ஏன் அப்டின்னா, காற்ற வந்து மற்றவங்க குறைக்க வேண்டியிருக்குது. இவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, காற்றை அதிகப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால தான் வாயு முத்திரை செய்யும் பொழுது, வீசிங் வர பேஷண்ட்க்கு வீசிங் எபிசோடே 10 வருஷம் இல்லாதவங்களுக்கு திரும்ப வீசிங் கிளப்பி விட்டதுக்கு நம்ம குரூப்ல நெறைய சாட்சிகள் இருப்பாங்க. 10 வீசிங் ஏற்கனவே இருந்து சரியா இருப்பாங்க. ஒரு 10 இயர்ஸ் வீசிங்கே இருந்திருக்காது. வாயு முத்திரை செய்ய ஆரம்பிச்ச உடனே, திரும்ப வீசிங் வர மாரி எனக்கு திருப்பி வருது அப்படின்னு சொன்னவங்க நெறைய பேர் இருக்காங்க. சோ, அப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வீசிங் வந்து சரியானவங்க, திரும்ப வாயு முத்திரை செய்யும் பொழுது, திரும்ப அது வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கபம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒண்ணு நெருப்பு குறைவா இருக்கணும், அல்லது காற்று குறைவா இருக்கணும். நெருப்பு குறைவா இருக்கும் பொழுதும் கபம் ஸ்டோர் ஆகும். காற்று குறைவா இருக்கும் போதும் கபம் ஸ்டோர் ஆகும். அப்ப இது 2மே என்ன பண்ணும் அப்படின்னா, நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது நெருப்பு. அதே மாரி காற்று வந்து நான் அப்படின்ற ஒரு எண்ணம் கொடுக்கக்கூடியது காற்று. அந்த நான உடைச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அ வீசிங் வரும். இப்ப இது வந்து ஆஸ்மான்னு சொல்லக்கூடிய அதுக்கு மட்டும் தான் இப்ப பார்க்கிறோம். பிராங்கியல் ஆஸ்மா அதுக்கான காரணம் மட்டும் தான். டோட்டலா எல்லா கபத்துக்கும் பார்க்கல. பிராங்கியல் ஆஸ்மாக்கு மட்டும் பார்க்கிறோம். யாருக்கு நம்ம குரூப்ல பிராங்கியல் ஆஸ்மா இருக்கு? இந்த காரணம் உங்களுக்குள்ள இருக்கதா யார் வந்து உணர்றீங்க? யாருன்னா பிசிக்கலா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். நான் ஸ்கிரீன்ல பார்த்துக்கிறேன். சுஜாதா மேம். டவுட்டா? ஒரே நிமிஷம். டவுட் தான் மேடம். இப்ப எனக்கு ஆ. இல்ல. ஆனா என்னுடைய பையனுக்கு அவனுக்கு வந்து 9 மாசத்துல இருந்தே கொஞ்சம் வீசிங் வர வீசிங் ஆரம்பிச்சது. இருக்கு. ஆமா. ஆனா இப்ப பரவால்ல. அவனுக்கு 9 மாசத்துல இருந்து இருந்தது. நாங்க இந்தியால இருந்தப்போ.
அப்புறம் இங்க வந்து இந்த ஊருக்கு வந்ததுமே குறைஞ்சிருச்சு. ஒரு 2, 3 வருஷம் இல்லாம ஓகே. இருந்தது. திரும்பி கொஞ்ச நாள் பொறுத்து வந்தது. இப்ப 9 மாசத்துல இருக்கும்பொழுது அவங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம்ன்றது எனக்கு விளங்கல. ஆமா. அதையும் கேட்கணும். அதுதான் மேம். அதுதான். இப்ப வந்து நெறைய நம்ம கேன்சருக்கான ரீசன், இது குழந்தைகளுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்க்குற எல்லாமே ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த பேரண்ட் வந்து இது வந்து அக்வயர் ஆகி வரும். எனி ஒன் ஆஃப் த பேரண்ட். ஃபாதர்ட்ட இருந்தோ, மதர்ட்ட இருந்தோ, அதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல யார்கிட்ட இருந்தோ, அழகா அவங்களுக்கு வந்து மூவ் ஆகி வரும். சோ சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி கேன்சர் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். சின்ன குழந்தைங்களுக்கு ஏன் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது? ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது ரொம்ப கிராப் பண்ணி அன்ப வந்து வெளிக்காட்டாம ரொம்ப கிராப் பண்ணி புடிச்சு வச்சுட்டு சுயநலமா இருக்குது. சோ அது ஏன் குழந்தைக்கு எப்படி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே எனி ஒன் ஆஃப் த பேரண்ட் ஆர் பேரண்டோட பேரண்ட். இவங்கள்ட்ட இருந்து அப்படியே ட்ராக் ஆயி வரும். சோ அந்த அப்நார்மாலிட்டி அவங்க பேரண்ட்ட ரொம்ப நல்லா பார்க்க முடியும். சோ ஹார்ட் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சின்ன குழந்தை ரொம்ப கம்மியான வயசுல இருந்து ஹார்ட் அட்டாக் வந்து சர்ஜரி பண்ணி ஒரு 3 சர்ஜரி பண்ணாங்க. வித்தின் 9 இயர்ஸ் வந்து 3 சர்ஜரி பண்ணாங்க அந்த குழந்தைக்கு. அப்போ அவங்க தான் கேட்டாங்க, எப்படி எந்த குழந்தைக்கு வரும் அப்டின்னா, அந்த குழந்தைய நான் பார்க்க முன்னாடியே அவங்க ஃபாதர்ட்ட நான் ஒரு 10 தடவ கேட்டிருப்பேன். அவங்களுடைய நாடியோட தன்மை பார்த்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்ததான்னு. இல்ல எனக்கு வரல அப்டின்னாரு. சோ அவருக்கு வரலனாலும் அவர்ட்ட இருக்க அந்த ஜெனடிக் இத வந்து குழந்தைக்கு அவரு பாஸ் அவுட் பண்ணியிருக்காரு. சோ அதனால குழந்தைக்கு வந்து அது அஃபெக்ட் ஆயிருக்கு. அது மாரி 99.9% ஆட்டிசம், சிபி செரிப்ரல் பால்சி இருக்க குழந்தைகள் அப்படியே மதருக்கு வந்து ரைட் ஆர் லெஃப்ட் இம்பேலன்ஸ் இருக்கும். அப்படியே அந்த இம்பேலன்ஸ் தான் குழந்தைக்கு அந்த சைடு ஆஃப் த பாடி ஃபுல்லா இம்பேலன்ஸ் வரும். இல்ல அப்பாவுக்கு இருக்கும். சோ இது வந்து பேரண்ட் இருந்து குழந்தைக்கு வந்து தாராளமா வரும். சோ அவங்களுடைய அந்த மனோபாவம், அவங்களோட லோ செல்ஃப் எஸ்டீம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டார்மன்ட் ஃபார்ம்ல இருக்கும். இவங்களுக்கு அது பாஸ் அவுட் ஆகும்போது எக்ஸாஜரேட்டட் ஃபார்ம்ல வரும். எல்லா வீசிங்கும் அப்படிதான். எல்லா வீசிங் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து 20 வயசுல, 25 வயசுலயோ தொடங்குறது இல்ல. எல்லா குழந்தைகளுமே குழந்தையா இருக்கும்போது அது ஆரம்பிச்சிருது. 1 வயசுக்குள்ள இருந்தே ஆரம்பிச்சிரும். சோ அந்த 1 வயசுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றதுனால, இதோட இது எங்க இருந்து வரும்னா, அப்படியே பேரண்ட் இருந்து. அதே மாரி கேன்சரும் அதே மாரி தான். சோ அவங்க வந்து ஃபுல்லா அசிடிக்காவே கம்ப்ளீட்டா இருந்திருப்பாங்க. அப்படியே குழந்தைக்கு அந்த அசிடிக் நேச்சர் வரும். அப்படியே குழந்தைக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஆ மனம் சார்ந்த விஷயம் வேலை பார்க்க ஆரம்பிக்க முன்னாடியே, சோ மனம் வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஷார்ப்பா உணர்வுகள் எல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிக்க முன்னாடியே அந்த தொந்தரவு வந்து வந்துரும். சோ இது நான் லாஸ்ட்ல நீங்க கேட்பீங்க டவுட்னாக்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நெனச்சேன். ஃபர்ஸ்ட்டே கேட்டுட்டீங்க. ஆம். யாருக்கு வீசிங் இருக்கவங்க யார் இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க ஏதாவது நான் சொல்றதோட கனெக்ட் பண்ண முடியுதா? பிரியா வின்சென்ட் மேம், டவுட்டா? காயத்ரி ராமர் மேம் ஒரே நிமிஷம். பிரியா மேம். மேம் எனக்கு வந்து வீசிங் இருக்குங்க மேம். ஓகே. எனக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க மேம். பையன் பொறந்ததுக்கு அப்புறம் தான் வீசிங் இருக்கு. பட் அது வந்து பிராங்கியல் ஆஸ்மாவான்னு என்னால கனெக்ட் பண்ண முடியல. பட் நீங்க சொன்ன லோ எஸ்டீம் வந்து என்கிட்ட இருக்கு. அது எனக்கு இப்போதான் நீங்க நீங்க சொல்லவே தேவையில்ல. நான் உங்க ஃபேஸ பார்த்த செகண்டே என்னால சொல்ல முடியும். சோ நீங்க தன்னைத்தானே சுருக்கிக்கிறீங்க, இன்ட்ரோவர்ட் ஆயிக்கிறீங்க. சோ அது நீங்க சிம்பிளா நீங்க இந்த சுவாசகோச முத்திரை பண்ண காற்றோட தன்மை நீங்க வந்து ரைஸ் பண்ண உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். பட் நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேங்க மேம். அதான் கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, ஓகே. பிரெக்னென்ட் என்னால எதுவும் பண்ண முடியல. இப்ப எனக்கு டெலிவரி சமயத்துல அது அக்ரிவேட் ஆயிருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு இப்ப இன்ஹேலர் யூஸ் பண்ணாலுமே என்னோட வீசிங்க வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னால. அதாவது பிரெக்னன்சி அப்ப ஒரு மூலிகை எக்ஸலென்ட்டா எடுத்துக்கலாம். எந்த டென்ஷனுமே இல்ல எடுத்துக்கலாம்னா, ஆடாதோடை மேம். ஆடை இப்ப எத்தன மந்த் ஆகுது உங்களுக்கு? 8 months ஆயிடுச்சுங்க மேம். 8 மந்த்ஸ் ஆச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி நேரா ஆடாதோடை பேஸ்டு மெடிசின் இருக்கு. வீசிங் அற்புதமா கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்ல இப்போ எத்தனாவது பேபி மேம்? செகண்ட் பேபி மேம். செகண்ட் பேபி. ஃபர்ஸ்ட் பேபி அப்ப பிபி எதுவும் ரைஸ் ஆச்சா? எதுவும் குழந்தை இல்ல பிறக்கும்போது அப்பலாம் இல்ல. ஓகே. சோ ஆடாதோடை பேஸ்டு மெடிசின் ரொம்ப சேஃபஸ்ட் டியூரிங் பிரெக்னன்சி. 8 மாசம் அப்படி இருந்தாலும் நீங்க கவலையே பட தேவையில்ல. நம்மட்ட லங்ஸ் கேர்னு ஒரு காம்பினேஷன் இருக்கு. நீங்க ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி லங்ஸ் ஜூஸ்ல மட்டும் கேட்டுட்டு, அத மட்டும் இப்ப இருந்து 8 மந்த்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. சோ அதுல பேசிக் ஆடாதோட பேஸ்டு. நாட் ஒன்லி இது மட்டும் இல்ல. பிரெக்னன்சில இது பண்ணக்கூடிய மற்ற சில காம்ப்ளிகேஷன்ஸும் வராமலே கம்ப்ளீட்டா சரி பண்ணிற முடியும். அதனால நீங்க அத இது பண்ணிக்கோங்க மேம். சோ ஸ்னீசிங் கண்டினியூஸா இருக்கும். ஏதாவது ஒரு அலர்ஜி ஆச்சுன்னா வீசிங் கண்டிப்பா வந்துரும்.
ஓகே, ஓகே, ஓகே மேம். இதுக்கு வந்து bronchial asthma தானாங்க மேம்? இன்ஹேலர் யூஸ் பண்றீங்க. நீங்க அதுக்கப்புறம் பேபி எல்லாம் பிறந்த பிறகு நீங்க வந்து பிறந்து ஒரு 3 மாசம் கழிச்சு கட்டாயமா சுவாச முத்திரை ஸ்டார்ட். ஓகே மேம். வேற யாரு வீசிங் இருக்கவங்க, நீங்க உங்கள நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸ்பாட்லைட் கூட எடுத்து பண்ண அவசியம் இல்ல. சோ மீனா குமாரி மேம் சொல்லுங்க. மேம் கேக்குதா? மீனா குமாரி மேம் சொல்லுங்க மேம். மேம் கேக்குதா? நல்லா கேக்குது மேம். மேம் இன்னைக்கு காலையில 6 மணிக்கு என்னோட மாஸ்டர் ஒருத்தங்க கால் பண்ணாங்க எனக்கு. வயசு வந்து 75 வயசு ஆகுது. அம்மா எனக்கு வீசிங் நைட்டு 3:30 மணிக்கெல்லாம் வீசிங் வந்துருச்சு. பிபி செக் பண்ணப்போ பிபி ஹையா இருந்துச்சுமா, என்ன முத்திரை பண்றது அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்க அன்னைக்கு ஒரு ட்ரிப் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, பிபி ஹை ஆகி வீசிங் வந்துச்சு அப்படின்னா சுமண முத்திரை பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு யோசிச்சு பார்த்தேன், சுமண முத்திரை தானா அப்படின்றது எனக்கு ஞாபகம் வரல. ஆனா நான் வியான முத்திரை பண்ணுங்க அப்படின்ட்டேன் அவங்க கிட்ட. ஏன்னா ஒருவேளை எதையாவது நினைச்சிட்டு நைட்டு தூங்காம இருந்திருப்பாங்க. அதனால நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கலாம், நீங்க வியான முத்திரை பண்ணுங்க. வீசிங் இருக்கிறதுனால அபான வாயு முத்திரை பண்ணக்கூடாது, ஏன்னா வாயுவை அதை நம்ம கம்மி பண்றோம். அதனால தியான முத்திரை பண்ணுங்கன்னு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் 10 நிமிஷம் பண்ணியிருந்திருப்பாங்க. 10 நிமிஷத்துல அவங்க 5 நிமிஷத்துக்கு பிபி செக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 168 இருந்துச்சு, 158, 48, 38ன்னு அப்படி நல்ல குறைஞ்சிடுச்சு அப்படின்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவங்க கிட்ட சொன்னேன், இனிமே இப்படி பண்ணும்போது நீங்க வந்து சுமனை முத்திரை பண்ணுங்க, அது உங்களுக்கு கரெக்ட் ஆகும். ஏன்னா பிபி முத்திரை தனி, பிபில நமக்கு வீசிங் வரும்போது என்ன பண்றது அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியல டக்குன்னு. ஏன்னா இது ரொம்ப ரேரா இருக்கிறதுனால எனக்கு தெரியல. நார்மல் வீசிங்னா நம்ம லிங்க முத்திரை பண்ணியிருப்போம். இப்போ பிபி ஹை ஆயிடுச்சு. அவங்க வந்து இன்னொன்னு பைபாஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து வியான முத்திரா சொல்லலாமா அப்படின்ற ஒரு டவுட்டு. பட் இருந்தாலும் எனக்கு அவசரத்துக்கு அதுதான் தோணுச்சு, சொன்னேன். பட் இப்ப சூப்பரா நல்லா நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்னாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் மூலமா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேம், தெரியல. ஆனா சூப்பர் மேம், சூப்பர் மேம். நீங்க கெஸ் பண்ணதான். நீங்க கெஸ் பண்ணதான். சோ ஓகே ஓகே. பிபியும் ஜாஸ்தி ஆகுது, வீசிங்கும் அதிகமா இருக்கு அப்படின்னா, அதுவும் ஏஜ், நீங்க சொல்ற ஏஜ் பாத்தீங்கன்னா நிச்சயமா ஏதாவது உட்கார்ந்து திங்க் பண்ணிருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு சிந்திச்சுட்டு அதனால அவங்களுக்கு அவங்களே வரவழைச்சிருப்பாங்க. ஓகே மேம். கேஸ் லாவண்யா மேம். இன்னும் டைரக்ட் பாயிண்ட்க்கு இன்னும் யாருமே வரல. யாரு வீசிங் இருக்கவங்க இந்த லோ செல்ஃப் எஸ்டீம்ன்றத உணர்ந்திருக்கீங்க? லாவண்யா மேம். மேம் எனக்கு நான் உணர்ந்திருக்கேன் மேம். எனக்கு வந்து ஒரு சமயத்துல, அதாவது நீங்க சொல்ற மாதிரி வீசிங் எப்பவுமே இருக்காது. ஆனா வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வீசிங் இருக்கும். சோ அந்த சமயத்துல வந்து கண்டிப்பா எனக்கு வந்து அந்த கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப லோவா இருக்கும். சோ பல காரணங்களை வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பேன். தட் இஸ் என்னால அது முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இன்னொன்னு கேக்குறேன் லாவண்யா மேம். அந்த சமயத்துல கான்பிடன்ஸ் லெவல் லோவா இருக்கும் மட்டுமா, அல்லது அந்த சமயத்துல ஏதாவது ஒரு புது விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? புது விஷயம், ஒரு மாறுதல் கண்டிப்பா இருந்திருக்கு மேம். ஆக்சுவலா எனக்கு ஆன்செட் ஆனதே ரொம்ப ரொம்ப லேட்டா தான் ஆச்சு. ஒரு கிட்டத்தட்ட 42, 43 அந்த ஏஜ்ல தான் ஆரம்பிச்சுச்சு. பட் அப்ப வந்து ஒரு புது சேஞ்ச் இருந்த போதுதான் அது ஸ்டார்ட்டே ஆச்சு. கண்டிப்பா அந்த இது சேஞ்ச் இருக்கு. எஸ். ஓகே, ஓகே மேம். நீங்க சொல்றது நான் வந்து ஒரு நல்ல ரிலேட் பண்ண முடியுது. ரிலேட் பண்ண முடியுது. எனக்கு நிர்மலா மேம் ப்ராப்ளம் வந்து எங்க ஃபாதர் அண்ட் என்னோட சிஸ்டர் 2 பேருக்குமே வீசிங் இருந்தது மேம். ஓகே. பட் அவங்க 2 பேருக்குமே வாட் யூ ஆர் சேயிங் ஐ குட் கனெக்ட். அதாவது லோ செல்ஃப் எஸ்டீம்னால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அவங்கள போஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அண்ட் இவருமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்ததுனால எப்பவுமே மேல இருக்கவங்களுக்கு அடங்கி அடங்கி இருந்துட்டு அந்த ஒரு இதனால வந்துதான் எனக்கு தெரியாது. பட் அவருக்கு இருந்தது. அண்ட் சேம் ஐ கேன் சி இன் மை சிஸ்டர். என்னோட தங்க வந்து ஷீ இஸ் வெரி குட் இன் மெனி திங்ஸ். பட் என்னன்னா ஷீ நெவர் கம்ஸ் அவுட். வெளியில வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இஸ் பியூட்டிஃபுல்,
பக்கத்துகளா இருப்பாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா படிப்பாங்க. ஷீ இஸ் அ ரேங்க் ஹோல்டர் அண்ட் இது என்ன பேங்க்ல பெரிய அப்படின்னா வேலை இது பண்ணாங்க. இது இது என்ன அப்படின்னா இது எல்லாமே இருக்கிறதுனாலதான் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதாவது நல்ல ரேங்க் ஹோல்டர், நல்லா இருக்காங்க, நல்ல பிசிக்கலி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனா அவங்களுக்குள்ள இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லன்னு ஒரு முடிச்சு உள்ள இருக்கும். சோ ஓகே. இல்லன்னா இன்னொரு ஒரு கொஸ்டின் மாதிரி கேக்குறேன். எனக்கா இது ஈவன் ஓகே. ஒரு செலிபிரிட்டி ஆக்டர் பார்த்திருக்கேன். எனக்கா இவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது குடுத்திருந்தாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா வீசிங் இருக்கு. சோ எனக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறியாம உள்ள அவங்களே ரொம்ப தாழ்த்தி நினைச்சுக்கிற ஒரு ஹேபிட் கட்டாயம் உள்ள இருக்கும். சூப்பர் மேம். உங்களால கனெக்ட் பண்ண முடியுது. எஸ் மேம், ஐ குட் கனெக்ட். ஓகே நான் மேம். இப்ப ஓகே மேம். உங்களுக்கு சொல்லலாம், இதை செய்ய சொல்லி சொல்றேன். 100% சுவாசகோச முத்திரை மட்டும் செய்ய சொல்லலாம். ஈவன் லிங்க முத்திரையும் செய்யலாம். ரொம்ப கபம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் உட்கார்ந்துருச்சுன்னா லிங்க முத்திரை மூலமா பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுவாசகோச முத்திரை கூட நம்ம போய்க்கலாம். ஓகே. ஓகே மேம். தேங்க் யூ. காயத்ரி ராமர் மேம் சொல்லுங்க மேம். காயத்ரி மேம். ஒரே நிமிஷம். அன்மியூட் பண்ண முடியுதா? ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி காயத்ரி மேம் உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல. ஒரே நிமிஷம். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்களேன். உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல. உங்க வாய்ஸ் கேட்கலையே காயத்ரி மேம். ரொம்ப விட்டு விட்டு கேக்குது. 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 நீங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா டிப்பாய் கேக்குது. விட்டு விட்டு கேக்குது. சொல்லுங்க மேம். மேம் மேம் சொல்லுங்க. மேம் கேக்குதா நான் பேசுறது? இப்ப கேக்குது காயத்ரி மேம். இப்ப தெளிவா கேக்குது. இப்ப சொல்லுங்க. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாமே கரெக்டா இருக்கு. சிச்சுவேஷன் ஆல் குட். பட் ஈவன் தோ எனக்கு வந்து அந்த நல்ல ஒரு என்ன ஒரு நல்ல விஷயம் கிடைச்சாலும் நான் வந்து இதுக்கு ஓகேயா எனக்கு இது ஜாஸ்தியா கிடைச்சிருக்கா அப்படின்ற எண்ணம் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கும் அந்த செல்ஃப் எஸ்டீம்ன்றது வந்து உங்களுக்கு வீசிங் இருக்கா? ஆஸ்மா இருக்கா? எந்த வயசுல தொடங்குச்சு? ஸ்டார்டிங் ஃப்ரம் எந்த ஏஜ்? ஆக்சுவலா அப்பாவுக்கு வந்து ஈஸ்னோஃபெலியா இருந்தது மேம். சோ அப்படி எனக்கும் வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த ஃபுட் டயட் எடுத்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. மறுபடியும் இப்போ எனக்கு வந்து இப்ப ரீசெண்டா ஸ்டார்ட் ஆகுது. இந்த முத்ராஸ் எல்லாம் செய்யறப்ப எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் ஒரு 4 டேஸா வந்து என்னோட நோஸ்ல இருந்து தண்ணி ஊத்திட்டே இருக்கு. ஐ கான்ட் கண்ட்ரோல். நான் போன் பண்ணி கேட்டேன். அவங்க முத்ரா சொன்னாங்க. வாயு முத்திரையும் பண்ணிட்டு இருந்தேன், லிங்க முத்திரையும் பண்ணேன். இன்னும் வந்து எனக்கு அந்த ஃபுல் லெஃப்ட் ரைட் சைடும் பாத்தீங்கன்னா எனக்கு வலி இருந்தது. இப்போ வந்து ரன்னிங் நோஸ் நிக்கவே இல்லை, துளி கூட நிக்கல. ஆனா போயிட்டே இருக்குது. சுவாசகோச முத்திரை இன்னும் ட்ரை பண்ணல அப்படிதானே? எஸ் மேம். ஒண்ணும் இல்ல மேம், சிம்பிள். சுவாசகோச முத்திரை நீங்க செய்ய ஆரம்பிங்க. நீங்க எப்பவுமே வாயு முத்திரை செய்யாம சின் முத்திரையோட நிறுத்திக்கோங்க. ஆக்சுவலா வாயு முத்திரை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்னன்னா முன்ன அந்த படபடப்பு இருக்கும், நிறைய டைலமா இருக்கும், யோசிப்பேன். எனக்கு வாயு முத்திரை பண்ணதுக்கு அப்புறம் நிதானிச்சு பேசிக்க ஆரம்பிச்சேன். சோ எனக்கு வாயு முத்திரை வந்து பர்சனலா பிடிக்க ஆரம்பிச்சது. ஓகே, எனக்கே ஒரு கண்ட்ரோல். நீங்க அப்படியே வாயு முத்திரை இல்லாம சின் முத்திரை ஆரம்பிங்க. ஏன்னா காற்றை குறைக்கும் பொழுது திரும்பவும் நீங்க அந்த லோ செல்ஃப் எஸ்டீம்குள்ள போறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. சோ ரொம்ப சிம்பிள். ஒன்ன வந்து நம்ம குறைச்சுதான் நம்மள சரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. பேலன்ஸ் பண்ணியே நம்ம மேனேஜ் பண்ணலாம். சோ நீங்க எப்ப பண்ணும்பொழுதுமே வாயு முத்திரை மாதிரியே சின் முத்திரை அவ்வளவு நிதானம் கொடுக்கக்கூடியது. வாயு முத்திரையை விட சின்முத்திரை வந்து அவ்வளவு ஸ்டெபிலிட்டி நிதானம் கொடுக்கக்கூடியது. நீங்க சின்முத்திரையை ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்க சுவாசகோச முத்திரை செய்த அந்த சிவியர் இதை விட்டு வெளியே வாங்க. அதுக்கப்புறமா நீங்க வாயு முத்திரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க கனெக்ட் பண்ண முடியுது, அப்படிதானே? உங்களால கனெக்ட் பண்ண முடியுது.
உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேஸான அந்த எண்ணத்தையும் அந்த தாட்டும் உங்களுடைய பிரீத் அண்ட் உங்களுக்கு வர எயில்மெண்ட்டை உங்களால கனெக்ட் பண்ண முடியுது தானே? ஓகே மேம். ரேணுகா சக்திவேல் மேம். ரேணுகா மேம் அன்மியூட் பண்ணுங்களேன். எஸ் ஐ டிட் மேம். பண்ணிட்டேன் மேம். என்னோட சன்னை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அவனுக்கு வந்து இப்போ அவன் நவ் ஹீஸ் 19. ஒரு 6th 7th படிக்கிறப்போ ரொம்ப இருமல் சளி போகாமே இருந்துச்சு. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் இது பண்றப்போ அவங்களோட லங்ஸோட ஃபங்க்ஷன் குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ நீங்க சொன்ன விஷயத்த வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா அவன் ஸ்கூல்ல வந்துட்டு ரொம்பவே லோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு ரொம்ப படிக்காம இல்ல கொஞ்சம் இதா இருந்தாங்க. ஸோ அப்ப வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களையே தாழ்த்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோமியோபதி மெடிசன் எடுத்து அந்த வீசிங்ல இருந்து வெளியில வந்தாச்சுங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் என்டர் ஆனாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர காஃப் அந்த இது வந்துச்சு. ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து இன்னொரு சுச்சுவேஷனுக்கு அவங்க மாறுறப்போ ஐ கேன் நோட்டிஸ் தட். அப்ப திரும்ப ஹோமியோபதி மெடிசன் எடுத்து ஹீஸ் நவ் ஸ்டேபிள். இப்ப வந்து அந்த வீசிங்கோ அந்த இது இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நவ் டுடே ஹீஸ் கோயிங். இப்போ பேரண்ட் இல்லாம அவங்க மட்டும் தனியா இப்ப டூர் போயிருக்காங்க. பட் பாத்தீங்கன்னா இது 2-3 டேஸா வந்து அவங்களுக்கு காஃப் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ வந்து நீங்க சொல்ற விஷயத்த பாக்குறப்போ when he is adapting to new situation அது வந்து வருது அப்படிங்கறது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் மேம். நீங்க சொல்ற விஷயத்த பார்த்து சிம்பிள் மேம். நீங்க அவங்களுக்கு காற்ற மட்டும் எப்பவுமே குறைய விடாம பாத்துக்கோங்க. ஓகே. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன முத்திரை பண்ண வைக்கலாமா? முத்திரை லோ செல்ஃப் எஸ்டீம் போக விடாம மட்டும் நீங்க இருக்குங்க. அவரோட பிசிக்கல் நேச்சர் வந்து கொஞ்சம் ஒபீஸா இருக்காரா, ஒபீஸ் சைடுல இருக்காரா அல்லது ஒல்லியா இருக்காரா? ஒல்லியா தான் இருக்காரு மேம். ஒல்லியா தான் ஓகே. இருக்காரு. அப்படின்னா நீங்க தாராளமா இதுலயே நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். சுவாசகோச முத்திரையிலேயே மேனேஜ் பண்ணிக்கலாம். சோ ஒபீஸ் சைடுக்குள்ள போயிட்டாங்க, அந்த லோ செல்ஃப் எஸ்டீமே அப்படியே செட்டில் அப்பப்ப வந்துட்டு போறது வேற. அப்படியே அதே செட்டில் ஆகி உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா லிங்க முத்திரையை வச்சு பிரேக் பண்ணணும். நம்ம லிங்க முத்திரையை வச்சு நம்ம கபத்தை வந்து பிரேக் பண்ணணும். காமாட்சி மேம். மேம் காமாட்சி மேம். நான் வந்து கபதேகி மேம். எனக்கு ஆனா வீசிங்லாம் கிடையாது மேம். ஆனா நிர்மலா பாஸ்கர் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அவங்க எல்லாமே வெல்வஸ்ட். எனக்கு வந்து எல்லாமே கிஃப்டட் தான். எனக்கு மணியா இருக்கட்டும், ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் இருக்குனாலுமே பட் வந்து எப்பெல்லாம் எனக்கு அந்த மாதிரி டர்ன்ஸ் வரும்போது எனக்கு வந்து ஃபுல்லா கோல்டு வந்துரும். என் தொண்டை வந்து ஃபுல்லா அவுட் ஆயிடும். அந்த கோல்டு வந்த பிறகு 1 மந்த்துக்கு கிட்டத்தட்ட நான் காஃப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது வந்து இது வீசிங்ல வருமா இல்ல எனக்கு தெரியல மேடம். இல்ல வீசிங் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ், அவ்வளவுதான். நீங்க வீசிங் அளவுக்கு போல கொஞ்சம் முன்னாடியே அதை விட்டு வெளியே வந்துடுறீங்க, அவ்வளவுதான். சோ இது இன்னும் கொஞ்சம் இதாகும் போதுதான் சோ அந்த வர ஸ்டேஜ்க்குள்ள நீங்க போகல. ஓகே. எனக்கு அந்த டவுட் இருந்தது மேடம். ஆனா இது எப்பலாம் எனக்கு ஒரு விஷயம் லைஃப்ல மாறுதோ அப்பலாம் எனக்கு அப்படி ஆயிடும். இப்ப வந்து அபான முத்திரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப வந்து எனக்கு அந்த அசிடிக் ப்ராப்ளமும் வந்து குறைய ஆரம்பிக்குது. அது என்னன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது இதோட சேர்த்து. அப்ப வந்து அபான பண்ணும்போது லிங்க முத்திரையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பலாம் வந்து இப்ப இந்த கோல்டுன்னு வர ஆரம்பிக்குதோ அப்ப உடனே லிங்க முத்திரை பண்ண ஆரம்பிச்சிடுறது. இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆயிடுச்சுன்னா அபானம் பண்றேன். ஏன்னா அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸும் வர ஆரம்பிச்சிருது. ஓகே தேங்க்யூ மேடம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கபதேகிகளாலதான் எனக்கு எல்லாமே நல்லதா கிடைச்சிருக்கு அப்படின்னு வாய் விட்டு சொல்லவே முடியும். நீங்க வாத தேகிக்கு என்ன பண்ணீங்கனாலும் உலகமே அவங்க காலடியில் இருந்தாலும் எனக்கு எல்லாமே நல்லா கிடைச்சிச்சுன்னு வாய் திறந்து சொல்லவே மாட்டாங்க. எனக்கு நல்ல ஒய்ஃப் இருக்காங்க, எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க, எனக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு, எனக்கு நல்ல சூழல் அமைஞ்சிருக்கு, இப்படி ஒரு வார்த்தையே வரவே வராது வால்தேகிட்டது. கபதேகிட்டது மட்டும் தான் வரும். லட்சுமி நாராயணன் சார். மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். நான் ரொம்ப நாள் அவங்க கிளாஸ்ல நிறைய நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு தான் சான்ஸே கிடைச்சிருக்கு. அப்படியே சார். சரி சார். Thank you சார். மேடம் எனக்கு வந்து வீசிங் கிட்டத்தட்ட 1995ல இருந்து இருக்கு. எந்த ஏஜ்ல இருந்து சார்? உங்களோட எத்தனாவது வயதுல இருந்து? 18 வயசுல இருந்து. ஓகே. ஆமா. என்னன்னா எனக்கு அப்ப ஃபீவர் வந்துச்சு. அதுக்கு வந்து
அந்த சல்ஃபா ட்ரக்ஸ் கொடுத்தாங்களா, அது யூஸ் பண்ணதுல இருந்து அலர்ஜி ஆகி எனக்கு வீசிங் வர ஆரம்பிச்சது. ஓகே. அதுக்கப்புறம் நான் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணேன். அது ஹை ஸ்மோக்கு, அந்த வெல்டிங் இண்டஸ்ட்ரி, நிறைய டஸ்ட் ஸ்மோக்ல வீசிங் இன்க்ரீஸ் ஆச்சு. சரி. அப்புறம் நான் வீசிங்க்கு கடைசி வரைக்கும் இந்த மெடிசன் அலோபதி எடுத்துக்கிட்டதே கிடையாது. நிறைய ஓகே. ஹோமியோபதி எடுத்தேன். அப்புறம் ஜூலை 15, 2023 உங்ககிட்ட வந்து பார்த்து நீங்க லிங்கமுத்திரையும் அந்த லங்ஸ் ஜூஸ் அப்புறம் ஒரு இது மெடிசின் கொடுத்தீங்க. இப்ப ஐ எம் ஓகே. பட் என்னன்னா த்ரூ அவுட் எனக்கு வீசிங் இருந்தாலும் நீங்க சொல்ற ஒரு விஷயம் மட்டும் என்னால யோசிக்கவே முடியல. லோ செல்ஃப் எஸ்டீம் எனக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது. நான் என்னைக்குமே கான்பிடென்டோட தான் இருந்திருக்கேன். எனக்கு அதை லிங்க் பண்ண முடியல. ஓகே. லோ செல்ஃப் எஸ்டீம் தான் உங்களால லிங்க் பண்ண முடியல அப்படின்றீங்க. ஓகே. எப்பவுமே கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹையா தான் இருக்கு. அதாவது இன்னும் ஒரு விஷயம் நான் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா கேக்குறேன். லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றத விட நமக்கு இருக்கிறது வந்து நம்ம தகுதிக்கு மீறி நிறைய இருக்கோ அப்படி ஒரு ஃபீல் இருக்குமா? எனக்கு தகுதியை விட கம்மியா இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனா கிடைச்சது கம்மின்னு ஃபீல் பண்றேன். கிடைச்சது கம்மின்னு ஃபீல் பண்றீங்க. எஸ். ஓகே. 18 இயர்ஸ்ல எப்ப எந்த சூழல்ல வீசிங் ஆரம்பிச்சது? அந்த சல்ஃபா போட்ட பிறகு? ஆமா மேடம். சல்ஃபா ட்ரக்ஸ் 100% அதுக்கு முன்னாடி கிடையாது. சல்ஃபா ட்ரக்ஸ் யூஸ் பண்ண பிறகு அப்படிதானே? ஆமா. இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்ல போனா +2 எக்ஸாம் ரிசல்ட் அன்னைக்கு மார்க் ஷீட் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு ஃபீவர் ஆரம்பிச்சிச்சு. மார்க் அதிகம் வாங்கியிருந்தீங்களா? கம்மியா வாங்கியிருந்தீங்களா? நான் நினைச்சதை விட கம்மியா வாங்கியிருந்தேன். 1000 சம்திங் எவ்வளவோ வந்திருந்தது. பட் நான் நினைச்ச அளவு வரல. ஓகே. ஓகே. ஆனா அதுக்கு டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது சல்ஃபா ட்ரக்ஸ் கொடுத்தாங்க. சரியான மாதிரி இருந்தது. ஆனா அந்த ஃபீவர் சரியாயிருச்சு. பட் என்னன்னா உடம்பு ஃபுல்லா அலர்ஜி மாதிரி பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது உனக்கு சல்ஃபா ட்ரக்ஸ் அலர்ஜிப்பா தான் உடம்பெல்லாம் பேச்சஸ் மாதிரி வந்துருச்சு. மேபி அப்ப அவர் தான் சொன்னாரு, எதுவும் மூச்சு திணறல் மாதிரி இருந்துச்சா, வீசிங் மாதிரி கொஞ்சம் இருக்கு சார்னு. இனிமே சல்ஃபா ட்ரக்ஸ் நீ யூஸ் பண்ணாத, வேலையா சொல்லிரு அப்படின்னாரு. ஓகே சார், உங்களோட ஹிஸ்டரி எனக்கு அப்படியே கிளியரா தெரியுது. நான் கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது சல்ஃபா ட்ரக்ஸ்ன்றது கந்தகம். கந்தகம்ன்றது உடம்போட இடது பக்கம். கந்தகம்ன்றது நம்ம உடம்புக்கு சக்தி, நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதே கந்தகம். கந்தகம் இல்ல அப்படின்னா இப்ப 7 இருக்குதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, சக்தியோட ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற சல்ஃபா ட்ரக் வந்து உங்க உடம்பு எடுத்துக்கல அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க லட்சுமி நாராயணன் சார். உங்களுக்கு கரெக்டான வார்த்தைகள்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வித்தின் திஸ் வீக் நம்ம குரூப்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ உங்களோட கண்டிஷன் எந்த கண்டிஷன்ல வந்து வீசிங் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம மெடிசன் எடுக்கிறீங்க இல்லையா, எடுத்த பிறகு ஹை எபிசோட்ஸ் இல்ல, ஆனா அப்படியே பேலன்ஸா இருக்கு, அப்படிதானே? இப்ப வீசிங் ட்ரபிள் கிட்டத்தட்ட ஒரு 90% குறைஞ்சிருச்சு மேடம். நான் லிங்கமுத்திரை ரெகுலரா பண்றேன். கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் பண்ணிடுவேன். எனக்கு இன்னொரு டவுட் மேடம். என்னன்னா ஒண்ணும் இல்ல, லிங்கமுத்திரை நார்மலா நான் பண்ணிடுவேன். அதே மாதிரி காலையில இப்ப வாக்கிங் போகும்போது பிராணமுத்திரை கையில வச்சுட்டே போவேன். வாக்கிங் ஜாக்கிங் போகும்போது என்னன்னா ஒரு நாளைக்கு மோர் தென் 1 or 2 முத்ராஸ் பண்ணும்போது அப்ப அதனால நம்ம அந்த முத்திரையோட எஃபெக்ட் நம்மளுக்கு இருக்குமா? இல்ல சில முத்திரைகள் வந்து இப்ப நீ சொல்லியிருக்கீங்க வாயு முத்திரை பண்ணிட்டு நம்ம சந்தி முத்திரை பண்ணா நல்ல எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு. ஆமா ஆமா. அது மாதிரி இப்ப சப்போஸ் பிராணமுத்திரை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லிங்க முத்திரையோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது 1-2 முத்திரை சேர்ந்து பண்ணும்போது எஃபெக்ட் எப்படி இருக்கும்? இல்ல என்னதான் ப்ராப்ளம் வரும்? இல்ல சார், ப்ராப்ளம் வராது. நீங்களே அதை கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க அட்வான்ஸ் செஷன்ல இருக்கிறதுனால என்னோட ஹெல்ப்பே தேவையில்லை. நீங்க ஒரே நேரத்துல பஞ்சபூதங்கள் ஒன்ன கூட்டுறது ஒன்ன குறைக்கிறது மாதிரியான முத்திரை தான் உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். இப்ப நீங்க பிராண முத்திரை பண்ணும் பொழுது 2 பேலன்ஸ் ஆயிக்குது. நீரும் பேலன்ஸ் ஆகுது, மண்ணும் பேலன்ஸ் ஆகுது, காற்று ஆகாயம் 2மே அதிகமாகுது. இப்போ இந்த காற்று ஆகாயம் வந்து அதிகமாகுது. ஓகே, நீங்க இன்னொரு முத்திரையில கம்ப்ளீட்டா காற்றை குறைக்கக்கூடிய ஒரு முத்திரை, இதய முத்திரை பண்றீங்கன்னு வைங்களேன். சோ இதுல வந்து இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க பண்ற லிங்க முத்திரை வந்து நெருப்பு அதிகப்படுத்தக்கூடியது. பிராண முத்திரை வந்து உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ வந்து பேலன்ஸ் பண்ணி காற்றையும் ஆகாயத்தையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அதனால இது 2ம் இன்டர்ஃபர் ஆக வாய்ப்பே இல்ல. இத நீங்களே லாஜிக் படி பாத்துக்கலாம். இல்ல இப்ப எனக்கு இன்னொரு டவுட். இப்ப பிராணமுத்திரை பண்றோம், அதுக்கு பதிலா
நீர் முத்திரை மண் முத்திரை ரெண்டும் தனித்தனியா இருக்கிறதுக்கும் இந்த பிராண அதுதான் நான் முத்திரைக்கு என்ன H2O டிஃபரன்ஸ்? ஃபார்முலா சொன்னது. H2 + O2 = H2O வந்துருது. ஹைட்ரஜனோட எஃபெக்ட் ஹைட்ரஜனோட தன்மைன்னு பார்த்தா அது கம்ப்ளீட்டா வேற. ஆக்ஸிஜனோட தன்மைன்னு பார்த்தா கம்ப்ளீட்டா வேற. அது தண்ணீர்னு ஒரு புது பொருள் உருவாகுது. அதே மாதிரிதான் ஒரு அப்ப பிராணனோட எஃபெக்ட் வந்து நான் மண் முத்திரை மூலமாகவும் தனியாக, நீர் முத்திரை மூலமாகவும் தனியா எடுக்கணும், தனியா எடுக்க முடியாது. ஆனா இது ரெண்டோட கேரக்டர் இந்த முத்திரைக்குள்ள இருக்கும். ஆனா இது வேற. இது கம்ப்ளீட்டா ஒரு நியூ எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது. அதனாலதான் அந்த ஃபார்முலா எப்பவுமே நம்மளுக்கு வாட்டருக்குள்ள ஃபார்முலா என்ன? H2 ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து H2 போன்ற வாட்டர் உருவாகுது. ஹைட்ரஜனோட குணாதிசயம் தனியா வேற, ஆக்சிஜனோட குணாதிசயம் தனியா வேற. இந்த ரெண்டும் சேர்ந்து வாட்டர்ன்ற ஒரு பொருள், தண்ணீர்ன்ற ஒரு பொருள் உருவாகும் போது அதோட குணாதிசயம் வேறவா மாறுது. அதே போலதான் நம்ம ஒரு முத்திரை பண்ணும்போது வேற ஒரு குணாதிசயம் வரும். ஆனா அதுக்காக அதுக்குள்ள குணாதிசயம் இல்லாம இருக்குன்னு இல்ல. ஹைட்ரஜனோட குணாதிசயமும் இந்த H2O இருக்கும். ஆக்சிஜனோட குணாதிசயமும் இந்த H2O தண்ணீருக்குள்ள இருக்கும். சோ இதுதான் சார் ஆன்சர். உங்களுக்கான டிப்பிக்கல் ஆன்சர் நான் சொல்றேன். டிப்பிக்கலா சல்ஃபா ட்ரக் அலர்ஜி தான் பிரச்சனை அப்படிங்கும் போது நான் உங்களுக்கான சரியான ஒரு ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நான் கொஞ்சம் வேர்ட்ஸை வந்து தேடுறேன். உங்களுக்கு எனக்கு அந்த ட்ராக் வந்துருச்சு. எந்த வார்த்தையில சொன்னா உங்களுக்கு புரியுன்ற அந்த அந்த கரெக்டான வார்த்தையை போட்டு நான் உங்களுக்கான ஆன்சர் சொல்றேன் சார். ஓகே சார். லட்சுமி நாராயண் சார். மைத்திலி மேம். மேம் என்னோட பாடியும் வந்து கவதேகி தான் மேம். எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபையான ஒரு லைஃப் தான். பட் ஸ்டில் வந்து ஏதாவது ப்ரொமோஷன் கிடைச்சா கூட ஐயோ நமக்கு ஓகேவா இல்ல இது அதிகமா இல்ல நம்மளால பண்ண முடியுமா ஒரு இது தாட் வந்துட்டே இருக்கும். எப்பயுமே சேலரி இன்க்ரீஸ் ஆனா கூட ஒரு சமயம் அந்த மாதிரி தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். நமக்கு உங்களுக்கு வீசிங் இருக்கா? எந்த வயசுல இருந்து இருக்கு மேம்? அது ஒரு காலேஜ் அந்த டைம்ல இருந்து இருக்கு. அது எப்படி எபிசோட்ஸ்ல வரும்? அதாவது வருஷம் ஒரு தடவை அல்லது எப்பவுமே வீசிங் இருக்கும், மெடிசன் எடுத்தாதான் சரியாகும் அப்படின்ற அந்த ஹெல்த் வைஸா எப்படி இருக்கும் வீசிங்? எனக்கு இல்ல. ஆனா அந்த அடுக்கு தும்மல் அந்த மாதிரி இருக்கும். அந்த அந்த மாதிரி தான் இருக்கும். காலையில எந்திச்சோனே திணறல் அளவுக்கு வருமா? அடுக்கு தும்மல் கம்ப்ளீட்லி வேற. திணறல் அளவுக்கு வருமா? அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் அந்த நீங்க சொன்ன சிம்டம்ஸ்லாம் அப்படியே இருக்கு. ஓகே ஓகே. அதான் ரொம்ப மைல்டர் ஃபார்ம்ல இருக்குமா? சோ ஓகே. வேற யாரு வீசிங் டிபிக்கல் வீசிங் இருக்கவங்க? விஜய் சார் உங்களுக்கு வீசிங் உண்டா? விஜய் சார். எஸ் மேம். எனக்கு இல்ல, என் மிஸ்ஸஸ்க்கு உண்டு வீசிங். சரி சார். சரி சார். ஒரு வாட்டி ரொம்ப வருஷம் இல்லாம இருந்துச்சு. ஒரு வாட்டி நான் சிகரெட் பிடிக்கும்போது என்னதுன்னு கேட்டாங்க. திருப்பி கொடுத்து அவங்களுக்கு வந்துருச்சு அன்னைக்கு 24-25 வயசுல. சரி சரி அந்த சார். மாதிரி ஏன் சார் அந்த மாதிரி விசை பரிசை எல்லாம் பண்றீங்க? சரி அவங்கதான் சார். கேட்டாங்க. சரி சார். மேடம் இன்னைக்குதான் நீங்க நிறைய பாய்ஸ் கேட்டிருக்கீங்க. எப்பவுமே இல்ல கேர்ள்ஸ் தான் நீங்க கேட்டிருக்கீங்க. எப்படி லேடிஸா கேக்குறேன் திட்டுவீங்கன்னு தெரியும். இனிமே ஃபுல்லா ஜென்ஸ் தான். இனிமே அடுத்து ஃபுல்லா ஜென்ஸ் தான். ஏற்கனவே இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நிறைய யூடியூப்ல வர பாய்ஸ் சேனல்லாம் ஒருத்தர் திட்டிருக்காரு. யாருன்னு தெரியல. எந்த பேட்ச் நம்பரோட பேரோட போட்டு திட்டிருக்காரு. நீங்க வந்து இவ்வளவு பேசுறீங்க. ஆனா என்ன பெண்களுக்கு மட்டும் தான் கேட்பீங்களா? ஆண்கள்லாம் லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டீங்க. அப்படி இல்ல. சோ ஸ்கிரீன் அதிகமா ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப கிளாஸோட இதே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு 700 மெம்பர்ஸ் 500 மெம்பர்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா அதுல 100 தான் மேல், 400 ஃபீமேல். அப்படி இருக்கும்போது பாசிபிளி ஆப்ஷன் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுது இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் அவங்க வந்து இன்டராக்டிவா முனைப்போட இப்ப பாத்தீங்கன்னா லதா மேமா அவங்கள கை இப்படி வச்சுட்டே தான் இருக்காங்க. சோ வேற ஆப்ஷனே இல்ல. அவங்களுக்கு கூப்பிடணும்ன்ற லலிதா மேம் அப்போ அவங்களுக்கு கூப்பிடணும்ன்ற அந்த ஒரு இது வந்துருது. எப்பவுமே மேல் வந்து முட்டி அடிச்சுட்டு போறது இல்லாம அப்படியே ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிறதுனால கூப்பிடுறது. ஓகே ஓகே சார். நீங்க அதை என்ன நோட் பண்ணீங்க? அதுக்கப்புறம் முக்கியமா வந்து என்னன்னா சின்ன வயசுல வீசிங் ஆஸ்தமா இருக்கிற பசங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி கலைகள் கத்து கொடுத்தோம். சிலம்பம் கத்து. ஏன்னா எங்க அப்பா வந்து ஒரு கலையை சொல்லி கொடுத்த வாத்தியாரு. அவர்கிட்ட வந்து 6 வயசுல இருந்து வீசிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்தவங்க எல்லாருக்குமே பிசிக்கலா நம்ம அவங்களை ஃபிட் ஆக்கிட்டாலே அந்த ஆஸ்தமா வீசிங் சரியாயிடுது, நார்மல் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிக்கவரி ஆகல. அதுல ஒரு அண்ணனுக்கு 6 வயசுல ஆஸ்தமா. நான் கிளாஸ்ல இருக்கும்போது அவருக்கு 6-7 வயசு. அப்ப ஆஸ்தமா அவருக்கு இப்ப 43, 44 இப்ப வரைக்கும் வரல. அப்பா இறந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப கூட லாஸ்ட் டைம் என்ன பார்க்கும்போது வீசிங்க டாக்டரால குணப்படுத்தலடா, உங்க அப்பா தான் எனக்கு குணப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு போனாரு. அது எதனால மேம்? பிசிக்கல் ஃபிட்னஸுக்கும் இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்ல, திரும்பவும் இதேதான். லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கு, காற்று இருக்கு. இத வந்து நான் என்னோட ஓன் பிரதர்ட்ட பாத்திருக்கேன். என்ன அப்படின்னா
எப்பெல்லாம் சிலம்பம் கிளாஸ் போவாரோ அந்த இயர் முழுக்க அவர் நார்மலா இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து காற்று குறைவா இருக்கவர் இன்ட்ரோவர்ட். ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தா கூட வந்து என்னன்னு கேட்க மாட்டாரு. ரூம்குள்ளேயே தான் இருப்பாரு. அவரோட சிஸ்டம் ஆச்சு, அவராச்சு. சோ அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க இன்ட்ரோவர்ட் அவங்களோட சர்க்கிள் வந்து சுருக்கிப்பாங்க. ரொம்ப ஓகே டேலண்டட் பர்சன். ஆனா அவர் வந்து எதுலயுமே வெளிய முகம் காமிக்க மாட்டாரு. சோ ஓகே எப்பவெல்லாம் சிலம்பம் அவரு பண்றாரோ, அப்ப எல்லாமே சிலம்பம் கிளாஸ் எப்பல்லாம் போறாரோ, அப்பல்லாம் அவர் வந்து அந்த இயர் மட்டும் அவரு லங்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை இல்லாம இருப்பாரு. மற்ற எல்லா நேரமும் அ அ கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவருக்கு இப்போ 40 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வர அந்த ப்ராப்ளம்ல வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா இதேதான். நீங்க வந்து எப்ப வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த மாரி கலைகள வந்து ஆக்டிவா உங்க காற்றை வந்து உடம்புல சர்க்குலேட் பண்ணி விடுற, காற்றை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்றீங்களோ, அப்ப எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டா வெளிய வருவாங்க. சூப்பர் சார். ஓகே சார். ஆம் வேற யாராவது? நீங்க நீங்க உங்க ஒய்ஃப்ட்ட நீங்க விஷயத்த சொல்லலையே. நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா அவங்கள்ட்ட? எந்த கண்டிஷன்ல வரும் அப்படின்னு? வீசிங் மற்ற எந்த சமயங்கள்ல அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு? மத்தபடி அவளுக்கு ஒன்றும் லோ செல்ஃப் எஸ்டீம்லாம் இல்லை. என்ன தூக்கி போட்டு தான் ஏய் அனு அவளுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம்லாம் இல்லை. அவங்களும் ப்ராக்டிசிங் அட்வொகேட் தான். மற்றபடி அவங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம்லாம் இல்லை. சின்ன வயசுல அவங்க அப்பா அவங்க பிறக்கும் போது வேலை இல்லாம இருந்திருக்காங்க. இப்ப கேட்டேன் கிளாஸ் நடக்கும்போது எதனாலமா ஓகே. அவனுக்கு சின்ன வயசுல இருந்துன்னு. அவங்க அப்பாவுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் மேபி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலா இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை எல்லாம் ஓகே. கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு வீசிங் ரொம்ப கிடையாது. அந்த சிம்ப்டம் ரொம்ப கிடையாது. மேனேஜபிளா இருக்கா? இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஹெவியா இருந்துச்சு. நெபுலைசர்லாம் வச்சு அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இல்லாம இருந்தாங்க. அப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அன்னைக்கு நெபுலைசர் வச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மேனேஜபிளா தான் இருக்கு. அதான் அவங்க அது ஒண்ணுதான். அதான் கேட்டேன் ரீசன் என்னம்மா சின்ன வயசுல இருந்து உனக்கு இருக்கிறதுக்கு உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஆக்சுவலி எங்க மாமனார் அந்த டைம்ல வேலை இல்லாம இருந்திருக்காங்க இவங்க பிறந்த போது. ஓகே. அதனால மேபி இருக்கலாம்னு சொல்லி இப்ப ஐம் கனெக்டிங் த டாட்ஸ் பட் ஐ டோன்ட் நோ ஃபார் ஷூர். ஓகே சார். ஜஸ்ட் இன்னும் 2, 3 பேர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கட்டாயம் கிடைக்கும். ஓகே சார். அசோக் குமார் சார். வணக்கம் மேடம். அசோக். ஆ. எனக்கு இது வீசிங் இல்ல. பட் வந்து அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் அதெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு சளி நிறைய இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, இப்போ யாராவது கேண்டீன்ல போயிட்டு கொஞ்சம் சாதம் போடுங்க அப்படின்றனா அதுவே வந்துட்டு ஒரு பயமா இருக்கும். அத கேட்கறதுக்கே உங்களால முன் வர முடியாது. ஃபுட் எதுவுமே வந்து குடுங்கன்னு கேட்கறதே முன் வர மாட்டீங்கல்ல? அவ்வளவுதான். காசு குடுத்து தான் வாங்குறோம். பட் வந்து மத்தவங்க எல்லாம் கேட்டு கேட்டு வாங்குவாங்க. ஏதாவது சரியில்லைன்னா மாத்துவாங்க. பட் வந்து கேட்கறது கூட ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். காற்று எல்லாம் கூப்பிடும். காற்றெல்லாம் அங்க இருக்கவங்கள கூப்பிடுவாங்க. "ஏய் வாப்பா, வாப்பா வந்து வச்சுட்டு அதுதான் போப்பா" இருக்கு. அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்ப யாராவது ம். நம்மள திரும்பி பார்ப்பாங்களா? வெயிட்டர் எங்கேயா போனோம்னா வெயிட்டர் திரும்பி பார்க்குற வரைக்கும் அமைதியாவே இருக்கிறது. நீங்க அது வெயிட் பண்ணுவீங்க. அது மாரி தான் இருக்கு. அது ஒண்ணு. பிளஸ் பையனுக்கு வந்து இது இருந்துச்சு. நான் ஃபுல்லா சளி நெறைய வந்து அப்படியே நெஞ்சிலே இருந்துருச்சு. ஸோ அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அது வந்து வெளிய வராமலே வந்துட்டு ஒரு பையனுக்கு ஏஜ் என்ன சார்? 5 இயர்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ அது வந்து என்னாச்சு, ரொம்ப உள்ள போயிட்டு அப்புறம் வாட்டர் எல்லாம் கிளாக் ஆயிட்டு, கிட்டத்தட்ட ஒரு சர்ஜரி பண்ணி, பியர்ஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வெளிய எடுத்து, அதுக்கப்புறம் தான் வந்து சரி பண்ணாங்க. ஸோ இது எதனால இப்ப என் மூலமா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? இல்ல வந்து அவனுக்கு 100% 100% அதுக்கான வாய்ப்பு தான். ஏன்னா ஏஜ் வெறும் 5 தானே இல்லையா? சோ ஆனா 5 இயர்ஸ் வந்து அவங்க வந்து எமோஷன்ஸோட இதுவும் இருக்கும். இருந்தாலுமே உங்களோடதுல இருந்து தான் இது பண்ணியிருக்க வாய்ப்பு நெறைய இருக்கு. ஓகே. இத எப்படி மேம் கரெக்ட் பண்றது? பையன லிங்கமுத்திரை ஆரம்பிக்க சொல்லுங்க. ஏன்னா வாட்டர் வந்து போய் ஸ்டோர் ஆகி அந்த வாட்டர் வந்து இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் லிங்கமுத்திரை தான் அதுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். சோ அவங்கள வந்து ஆ கம்ப்ளீட்டா லிங்கமுத்திரை வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டு சொல்லுங்க. ஓகே. மேம் அது இன்னொன்னு, இப்போ நான் லிங்க முத்திரை பண்ணா, யூசுவலா நீங்க சொல்லுவீங்க லைக் 5 மினிட்ஸ்ல வேத்துரும், இல்ல 10 நிமிஷத்துல வேணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம் வந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ், 50 மினிட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். பட் வேர்வை வேர்க்காது. வரல. சோ அது அவ்வளவு சுத்தமா தேவைப்படுதுன்னு வேர்க்காது. அர்த்தம். ஏன் எனக்கு அப்படிதான். நான் கபமா இருக்கும்போது எனக்கு அப்படி இருக்கும். எப்ப பித்தமா கன்வெர்ட் ஆறனோ, அப்ப லிங்கமுத்திரை வச்சு 10 நிமிஷத்துல வேர்க்கும். எப்ப கபதேகத்துல இருக்கணும். இப்பலாம் பாத்தீங்கன்னா, நான் 50 நிமிஷம், 40 நிமிஷம் லிங்கமுத்திரை பண்ணாலும் எனக்கு வேர்க்கவே வேர்க்காது. சோ அடுத்த 40 நிமிஷம். ரெகுலரா ஒரு 5 நாள் பண்ண பிறகு ஒரு 40 மினிட்ஸ்ல வேர்க்க ஆரம்பிக்கும். அல்லது 20 மினிட்ஸ்ல வேர்க்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம உடம்பு தன்மை மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப அவ்ளோ தேவைப்படுது. ஹீட் அவ்ளோ தேவைப்படுது உடம்புக்கு. ஓகே. ஈவன் ஆஃப்டர் லைக் 10 டேஸ், 15 டேஸ் ஆனாலுமே அது செஞ்சு எந்த ஒரு இதுவுமே லஞ்ச் ஆக்சுவலா விட்டுட்டேன். நம்மளுக்கு வந்து ஓகே. ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து சுவாசகோசம் செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா லிங்கம் தாவுங்க. ஓகே, ஓகே. சோ பையனுக்கு பையனுக்கு நீங்க லிங்கமுத்திரை ஆரம்பிச்சுருங்க சார். லிங்கமுத்திரை செய்ய வச்சுருங்க. ஓகே. எவ்வளோ டியூரேஷன்? 10 மினிட்ஸ். டியூரேஷன் அவரோட அப்படியே நீங்க ஹாஸ்பிடல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அவரோட பிசிக்கல் கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு,
சுவாசகோச முத்திரையா லிங்க முத்திரையா, வாட்டர் வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னா எவ்வளவு நாள் லிங்க முத்திரை செய்யணும், சுவாசகோச முத்திரை செய்யறதா, இது ரெண்டையுமே நீங்க அவரோட பாடி டைப் எல்லாம் சொல்லிட்டு நீங்க கேளுங்க. அவங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அத வந்து நான் தேவைப்பட்டா இன்னொரு கரெக்ட் பண்ணிடுறேன். இல்ல இல்ல சொல்லுங்க சார். சார் ஒரே நிமிஷம் அன்மியூட் பண்ணிக்கோங்களேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மேடம் அது நீரெல்லாம் இருந்து ப்ரொசீஜர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை பற்றி ஆக்சுவலாக தெரிய வந்துச்சு. உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டோம். மார்ச்சில் வந்து அப்புறம் சில மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ண சொல்லியிருக்கீங்க. மான் முத்திரை செய்ய சொல்லியிருந்தீங்க. அதை வச்சு தான் போயிட்டு இருந்துச்சு. மருந்துகளும் கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் இப்போ ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் பசிக்குதுன்னே சொல்ல மாட்டான். இப்போ தான் வந்துட்டு அம்மா பசிக்குது ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வருது. அதுவே வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இது வரைக்கும் கேட்காத ஒன்று. இப்போ நாங்களாம் நினச்சதுன்னா உனக்கு உண்மையிலே பசிக்கவே பசிக்காதா அது மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கோம். இப்போ தான் அந்த பசியெல்லாம் தூண்டி இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை. இப்போ போகிற இடம்லாம் ஒரே பேச்சு தான். அதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிடுறாரு ஃபுல்லாக. ஸோ அது மாதிரி ஓகே ஓகே. இப்போ ஃபார்முக்கு வர ரொம்ப சந்தோஷம் சார். கேட்கறது சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க இந்த 2 முத்திரையில எதுன்னு மட்டும் திரும்ப ஒரு தடவை இது பண்ணுங்களேன். சோ இப்போ வந்து அவர் காற்று நார்மல் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுறாரு அப்படின்னா காற்று நார்மல் ஆயிட்டு இருக்கு. சோ அவரோட எனக்கு ஏதோ ஒண்ணு அவரோட போட்டோ இமேஜ் அவரோட பாடி டைப் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அதனால ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த வாரத்துல கான்டாக்ட் பண்ணா இந்த வாரம் எனக்கு என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் இப்ப நான் கான்டாக்ட் பண்ண சொல்றேன். ஒரே நிமிஷம். அவரே கூட்டிட்டீங்களா? சரி. ஹாய். உங்க பேர் என்ன? வெற்றி. வெற்றி. சரி சூப்பர் நேம். வெற்றி முத்திரை அப்பா செய்ய சொல்ற அப்பாட்ட கேக்குறீங்க. ஓகேவா? உங்க நேம்லயே ஒரு முத்திரை இருக்கு தெரியுமா? உங்க பேர்லயே ஒரு முத்திரை இருக்கு. இல்ல அவன் என்ன சொல்லுவான், அவன் டன் முத்திரைன்னு. டன் முத்திரை அது பேரு. ஓகே. டன் ஃபேஸ்புக்கோட லைக் மாதிரி இருக்கிறதால டன் முத்திரைன்னு. டன் முத்திரை. ஓகே சார். இவருக்கு வந்து நீங்க சுவாசகோச முத்திரை கொஞ்ச நாள் செய்யட்டும். அதுக்கப்புறம் லிங்க முத்திரை செய்ய வைங்க. சோ சுவாசகோச முத்திரைக்கான தேவை வந்து இனி ரொம்ப நாள் இருக்காது. நீங்க ஒரு 1 மந்த் சுவாசகோச முத்திரை செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லிங்க முத்திரை செய்ய வச்சிருங்க. ஓகே ஓகே சார். காலையில வெறும் வயித்துல தானா? ஒரு 10 மினிட்ஸ் போதும் சார். குட்டீஸ் அவ்வளவு நேரம் உட்கார வச்சீங்கனாலே பெரிய விஷயம். அல்லது பெட்டர் என்ன பண்ணுங்க, நைட் படுக்கும் பொழுது படுத்து தூங்கின பிறகு கை பொசிஷனை மட்டும் கன்னத்துல வச்சு விட்டுருங்க டெய்லி. சிம்பிள். வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல கையை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். அசோக் குமார் சார், எஸ்ஜிடி அசோக் குமார் சார். மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம். எனக்கு வந்து என்னோட டாக்டர் ஸோ ஷீ இஸ் 14 இயர்ஸ் ஓல்டு. அவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த அலர்ஜி ப்ளஸ் வீசிங் இருக்கு. ஸோ அடிக்கடி கோல்டு பிடிச்சிக்க அவளுக்கு. ஸோ நான் இந்த கிளாஸ் வந்து இவளுக்காக ஸ்டார்ட் அட்டன் பண்ணது ஆக்சுவலாக பேசிக் முடிச்சு அட்வான்ஸ்டு. ஸோ இவளுக்கு வந்து அந்த ரொம்ப இந்த எக்ஸ்ட்ரீம் ஆகிறப்ப மூச்சு திணறல் இருக்கும். மூச்சே ரொம்ப விட முடியாது. ரொம்ப அந்த மேல் மூச்சு மாதிரி இருக்கும். இங்க எல்லாமே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடும். அப்படியே மூச்சு விடுறப்ப அந்த நெக் சைடு இது எல்லாமே அப்ப வந்து என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் அலோபதி பார்த்தோம். அப்புறம் இது சித்தா கொஞ்ச நாள் பார்த்தா ரெடி ஆச்சுங்க. பட் ஆனா என்னன்னா அப்ப வந்து திருப்பூர் இருந்தா அப்ப மறுபடியும் வந்து பெங்களூர் ஒரு 7-8 வருஷமா இருக்கு டாக்டர். ஸோ இப்போ ரீசெண்டா வந்து ஆயுர்வேதா பார்த்தோம். பட் எல்லாமே ஒரு லெவலுக்கு மேல வந்து ரெடி ஆகல. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த முத்ரா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவளுக்கு அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிறப்ப லிங்க முத்ரா பண்ண சொல்லுவேன். அது பண்ணா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் பண்ணால ஒரு மேக்ஸிமம் செகண்ட் டே தேர்ட் டேலயே வந்து நல்ல ரிலீஃப் கிடைச்சது. இப்போ லாஸ்ட் மந்த் வந்து நான் அங்க திருச்சிக்கு வந்திருந்தோம். நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இவளுக்கு காட்டிட்டு நான் இது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்க, மெடிசன் எடுத்துட்டு இருக்கா. பட் நான் என்ன நினைச்சேன்னா இவளுக்கு வந்து நீர் கபம் தான் அதிகமா இருக்கும், அதனாலதான் வந்து அடிக்கடி சளி பிடிக்கணும். பட் ஆனா அங்க டாக்டர் பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு வந்து ஹீட் பாடி. ஸோ அதனால வந்து அவங்க முத்ரா வந்து வாயு முத்ராவும் பிளஸ் பிராணா பிளஸ் லிங்க முத்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இவளுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ற எப்படின்னா இந்த மாதிரி தும்மல் ஒரு அலர்ஜி மாதிரி தும்மல் வருங்க. அது கம்ப்ளீட்டா வேற. அது நம்ம இப்ப இன்னொரு செக்டர் பார்ப்போம். அதாவது தும்மல் வரதன் மூலமாக வர்றதுன்றது கம்ப்ளீட்டா வேற. அது அப்படி ஹீட் பாடியோட சிம்டம். இப்ப யாரெல்லாம் காலையில தொடர் தும்மல் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து கபமே கிடையாது. சோ அவங்க வந்து கபமே கிடையாது. அதே மாதிரி டியூபர்குலோசிஸ், டிபி இதுவும் கபம் கிடையாது. சோ ரெண்டுமே லங்ஸ்ல தான் தொந்தரவு வருது அப்படின்னாலும் இது வந்து கபத்து கூட சேராது.
ரொம்ப நாள் லாங் ஸ்டாண்டிங் வந்து உடம்புல உள்ள சூட என்ன பண்ணும்னா உடம்பு குறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணும். சோ காலையில எழுந்த உடனே தொடர் தும்மல் ரொம்ப சிம்பிள். காலையில எழுந்த உடனே தொடர் தும்மல் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் பித்த பாடி டைப்போட முழுக்க அவங்களோட உடல் தன்மை என்னன்னு கணிச்சாங்க ஹாஸ்பிட்டல்ல? அதான் அவங்க வந்து பித்தம் தான் இருக்கு அப்படின்னாங்க. பித்தம் வந்து பித்ததைக்கு தான் கணிச்சிருக்காங்க. வாதம், ஓகே. ஆமாங்க, வாதம் பித்தம் சேர்ந்துருக்குறாங்க. அதான் நான் திருப்பி கேட்டேன், இவருக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறதுனால வந்து மேபி கபதேகமா இருக்குமா அப்படின்னு எனக்கு டவுட் கேட்டீங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சோ கிளியரா நம்ம இந்த மாதிரியான தும்மல் தொடர் தும்மல் சார்ந்த விஷயத்துக்கு கம்ப்ளீட்டா மெடிசன் என்ன கொடுப்போம்னா குளிர்விக்கிறதுக்கான மருந்து தான் கொடுப்போம். ஆமாங்க டாக்டர். உடனே அதான் அவங்களுக்கு சொன்னீங்க. உடனே எக்ஸலண்டா ரெஸ்பான்ஸ் இருக்கும். உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கும். உடனே அந்த தொடர் தும்மல் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். ஆனா அந்த தொடர் தும்மல் ரொம்ப வருஷம் இருந்து கபம் கட்டி நெஞ்சில ஃபுல்லா சளி கட்டிருச்சு அப்படின்னா, அதுக்கு தான் அந்த நெஞ்சில சளி ரிலீஸ் ஆகுற வரை மட்டும் தான் வெப்பத்த குடுக்குற மருந்து. கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்து அந்த நெஞ்சு சளி எல்லாம் குறைஞ்சோனே திரும்ப தொடர் தும்மல் இன்டென்ஸா ஆரம்பிக்கும். உடனே திரும்ப மருந்த வந்து மாத்தி நாம என்ன பண்ணுவோம்னா, உடம்ப வந்து கூலண்ட் ஆக்குற மெடிசின்ஸ் தான் நம்ம ஃபுல்லாவே அவங்களுக்கு குடுப்போம். சோ இவங்க கண்டிஷன் கம்ப்ளீட்டா வேற சார். சுகுமார் சார். நீங்க சொல்றது வந்து டிபிக்கல் அ ஹீட் ஜாஸ்தினால வரக்கூடிய வீசிங் கிடையாது இது. இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. தொடர் தும்மல். வெளிய வந்து குளிர்ச்சி இருக்கு. உடம்பு சூடா இருக்கு. அந்த குளிர்ச்சிக்கு ஏத்த மாரி உடம்பு தன்னை சிங்க் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, சளி சுரக்கும். அது அது கபம் தான் சுரக்குது. ஆனா பேஸ் எதனால சுரக்குது அப்டின்னா, உஷ்ணத்த மாத்திக்கிறதுக்காக அதே உடம்பே பண்ணக்கூடிய மெக்கானிசம். சோ உங்க கப உடம்புக்குள்ள கூட வரமாட்டாங்க. கப தேகத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. சோ இந்த நம்ம இப்ப பார்க்குற ப்ராசஸ் அவங்களுக்கு ஒத்து வராது. இப்ப நீங்க மெடிசின் எடுக்க ஆரம்பிச்சு 1 மந்த் இருக்குமா? நம்ம ஹாஸ்பிட்டல் மெடிசின். ஆமா, ஆமா. 1 மந்த் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 மந்த் இருக்கும். 1 மந்த்ல என்ன சேஞ்சஸ் தெரியுது உங்களுக்கு? நல்ல டாக்டர் டிஃபரன்ஸ் தெரியுதா? எவ்வளவு பெர்சன்டேஜ் சேஞ்ச் தெரியுது? இப்ப வந்து இங்க கிளைமேட் ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால வந்து இப்போ இந்த லாஸ்ட் 1 மந்த்ல வந்து பெருசா அவளுக்கு எதுவும் இந்த மாதிரி சளி பிடிக்கல. பெருசா ஒரு தொந்தரவும் இல்ல. ஆமா. ஆனா கொஞ்சம் அந்த தும்மல் வந்து காலையில வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க டாக்டர். காலையில ஓகே. எந்திரிச்சோன்னா வந்து தும்மல் வரும். ஒரு மினிமம் ஒரு 4, 5 டைம்ஸ் ஆகுது. நீங்க தைரியமா நீர்முத்திரை பண்ண சொல்லலாம் சார் அவங்கள. நீர்முத்திரை பண்ணாங்கன்னா அவ்ளோ அற்புதமா குறையும் உங்களுக்கு. அதாவது தும்மல் வர முன்னாடி செஞ்சிடணும். வந்த பிறகு செஞ்சீங்கன்னா ரொம்ப அக்ரவேட் பண்ணும். தும்மல் வர முன்னாடி நீர்முத்திரை செஞ்சுட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா தும்மல் வராமலே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே சார். அவங்க கம்ப்ளீட் கபமே கிடையாது. அத நம்ம அப்புறம் பார்ப்போம். நம்ம பித்தம் சார்ந்த முத்திரைகள் பார்க்கும்போது அத பார்ப்போம். சோ இவங்க கம்ப்ளீட்டா கபத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. ஓகே சார். ஆ ஜஸ்மிதா மேம், லதா மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். எனக்கு எங்க பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி அது வீசிங்கான்னு இப்ப வரைக்குமே கன்ஃபார்மா எந்த ஒரு ரிப்போர்ட்டோ, இதுவரைக்கும் நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாச்சு மேம். பாடி ஸ்கேன பொறுத்தவரைக்கும் ரிப்போர்ட் கிளியரா இருக்கு. எதுவுமே வீசிங் லங்ஸ்ல எதுவும் இல்ல. எல்லாமே கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒரு ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போய் நாடி நம்ப பார்த்தோம். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நாடி பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, லங்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல. உணவு குழாயில வந்து சின்ன சின்ன புண்ணு மாதிரி இருக்கு. அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பாப்பா பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னதோட கனெக்ட் ஆகுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள தன்னைத்தானே வந்து நான் ஒரு இன்ட்ரோவர்ட் நான் அடிக்கடி ஃப்ரீக்வென்ட்டா எப்பயுமே யூஸ் பண்ணுவா. நான் இன்ட்ரோவர்ட் நான் இப்படிதான் இருப்பேன். நான் இன்ட்ரோவர்ட் அத வந்து ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணுவா. அவங்களே அந்த வார்த்தைய திருப்ப திருப்ப சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா சொல்றாங்க மேம். ஆனா இந்த லோ எஸ்டீம் மட்டும் எனக்கு எப்படி அத கனெக்ட் பண்றதுன்னு தெரியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எப்படின்னா, தனக்கு ஒண்ணு அவங்க விருப்பப்படி ஒரு இப்போ ஒரு 1 வீக்ல 7 டேஸ் இருக்குன்னா, அவங்க இஷ்டப்படி எல்லா டேஸும் இருக்கும்போது அவங்களுக்கு வீசிங் வராது. ஆக்சுவலி வீசிங்ன்றது கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மூச்சு வாங்குறது கிடையாது மேம். இரும்புறாங்க அதிகமா. ஃப்ரீக்வென்ட்டா ட்ரை காஃப் இருந்தா ஒரு குத்திக்கிட்டே இருந்தா நம்ம இரும்புவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஃப்ரீக்வென்ட்டா மேம் எப்பயுமே அவங்களோட ஏஜ் மேம் அவங்க எந்த ஏஜ்ல இருக்காங்க? இப்போ வந்து 19 மேம். ஓகே மேம். குத்திருமல் கம்ப்ளீட்டா ஆகாயத்தோட இம்பேலன்ஸ் மேம். நீங்க இந்த இதுக்குள்ளவே நீங்க யோசிக்கவே தேவையில்ல. நீங்க அவங்களுக்கு வர திணறல், வீசிங் எல்லாமே எந்த முத்திரையில சரியாகும்னு நான் சொல்றேன். வீசிங் மாரியான சிம்ப்டம் எது வந்தாலும் இதுல தான் சரியாகும். சுவாச முத்திரைன்னு பேரு. இதுல சரியாகும். தெரியுதா உங்களுக்கு கிளியரா? தெரியுது மேம். இதுல சரியாகும். ஓகே மேம். சோ நீங்க நீங்க சொல்ற அவங்களோட கண்டிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாயத்தோட ரிலேட்டட். நீங்க நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணீங்கன்னா, அந்த பெர்சனல் ஹிஸ்டரிலாம் சில விஷயங்கள் கேட்டுப்பேன். அபௌட் பீரியட்ஸ் ஹிஸ்டரி எல்லாமே கேட்டுப்பேன். சோ ஓகே. இது வந்து நீங்க சொல்ற லோ செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப சிம்பிள். நீங்க இது பண்ணீங்கனாலும் லோ செல்ஃப் எஸ்டீம் சரியாகும். அதே மாரி சுவாசகோச முத்திரை செய்ய வச்சீங்கனாலும் லோ செல்ஃப் எஸ்டீம் சரியாகும். சோ ஓகே. அத பத்தி நீங்க வந்து இது பண்ணவே தேவையில்ல. ஆனா நீங்க சொல்றது வந்து இட்ஸ் நாட் பியூர்லி கபம் கிடையாது. ரொம்ப லீனா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? லீன் தான் மேம். லீன் தான். லீனா ஆனா அந்த இரும்பி ஒரு சில நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஸ்டெப்புமே எடுக்காம. அது வந்து இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, பல்ஸ் ரேட் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கையில இது வச்சு பார்ப்போம் இல்லைங்களா? அது வச்சு செக் ஆமா. பண்ணி O2 குறைஞ்சிருச்சுன்னு பார்த்தது பண்ணாங்க.
ஒண்ணும் இல்ல. பார்த்து ஓட்டு குறைஞ்சதுன்னா அந்த உடனே சுவாச முத்திரை வைக்க சொல்லுங்க. உடனே ஓட்டு நார்மல் ஆகும். அவங்களுக்கு ஆகாயத்தோட இம்பேலன்ஸ். ஓகே மேம். சோ பட் ஆனா காது இந்த வலி, காது வீசிங்கோட எரிச்சல் அந்த மாதிரி இருக்கானா? என்னால கனெக்ட் பண்ணவே முடியல. இது வீசிங்ன்னு என்னால பர்சனலா கனெக்ட் பண்ண முடியல. அதான் ஏதோ மேம். மைண்ட் இஷ்யூ. என்ன ரீசன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா, என்னோட அர்த்தத்தின்படி ஃபீல் பண்ணத வச்சு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு விஷயம் இருந்தா, நம்ம சொன்னா அடுத்த நாள் இல்ல அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. போயிரும். அந்த மாதிரியான ஆட்டிட்யூட் இருக்கு. இது நான் கெஸ் பண்றது கரெக்ட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அப்படி ஃபீல் மேம் ஆகுது. நீங்க சொல்றது கிட்டத்தட்ட கரெக்ட். அவங்க வந்து 4-8 காம்பினேஷன்ல இதுக்குள்ள வருவாங்க. ஓகே மேம். ஒண்ணும்ல நீங்க அவங்கள ரொம்ப சிம்பிள் மேம். ஒண்ணும் பெருசாலாம் ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். ஆகாயத்த பேலன்ஸ் பண்ணி விட அவங்க நார்மல் ஆவாங்க மேம். ஓகே. அவங்கள என்னால ஓப்பனா சொல்ல முடியல. ஆஸ் அ டீனேஜர் சில விஷயங்கள, ஸோ பீரியட்ஸ் ஹிஸ்டரில இருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ணணும். ஆகாயத்த சமப்படுத்துனீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட பெரிய சேஞ்ச் இருக்கும். நீங்க சொல்ற அந்த பர்ட்டிகுலர் புத்திருமல் அந்த வேர்ட் வந்துருச்சு அப்படின்னா, இருமிட்டே இருப்பாங்க. என்ன எக்ஸ்ட்ரீம் போற வரையாவது இருமுவாங்க. இது வந்து நீங்க ஆகாயத்த சரி பண்ணி தான் உங்களால சரி பண்ண முடியும். ஆக்சுவலி அந்த இருமல் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் புத்திருமல்னு எனக்கு ஃபீல் ஆகுது மேம். ஆனா அவங்க வந்து அத புத்திருமல் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வீசிங் ஓகே. வருது, மூச்சு விட முடியல அப்படி சொல்றாங்க. ஓகே, ஓகே. இல்ல நீங்க தானே 3 பெர்சன் வெளிய இருந்து பாக்குறீங்க. சோ ஆமா மேம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேம். இது பண்ணிக்கலாம். சாதாரணமா சரி பண்ணிக்கலாம். நீங்க ஆகாய முத்திரை அல்லது சுவாச முத்திரை மட்டும் பண்ண சொல்லுங்க. இது ஓகே. கம்ப்ளீட்டா ஆகாயத்தோட இம்பேலன்ஸ் நீங்க சொல்ற எல்லாமே. ஓகே ஓகே மேம். மேம். ஓகே. ஓகே தேங்க் யூ. மேம். பிருந்தா மேம். மேம் என் பையனை பத்தி சொல்லணும். இப்ப நீங்க வந்து இன்ட்ரோவர்ட், லோ செல்ஃப் எஸ்டீம் சொல்றீங்க இல்லையா? ரெண்டும் வேற வேறயா? ஏன்னா லோ செல்ஃப் எஸ்டீம் கபம் சொல்றீங்க இல்லையா? அவன் கபம் இல்ல, வீசிங் கோல்டு எதுவுமே கிடையாது அவனுக்கு. அவனுக்கு வாதம் தான். ஏன்னா நாடி புடிச்சு பார்த்ததுல துவர்ப்பும் புளிப்பும் தான் ஜாஸ்தியா இருக்கு. சோ அதனால இவ்வளவு வரைக்கும் சும்மா இருந்தேன். நீங்க இன்ட்ரோவர்ட்னு சொல்லும் போது அவன் இன்ட்ரோவர்ட் தான் அவன். இப்போ வாடா வந்து மூஞ்ச காட்டுறானா கூட ஓடிட்டான். அவர் சொன்னார் இல்லையா, ஹோட்டல்ல கை தூக்க மாட்டேன் அப்படின்னு, அந்த மாதிரி ஆளுதான் அவன். ஆனா இன்ட்ரோவர்ட் தான். ஒரு 4 வயசுல இருந்தே இப்ப வரைக்கும் இன்ட்ரோவர்ட் தான். சோ என்ன சம்பந்தம் மேம் இன்ட்ரோவர்ட்டுக்கும் வாதம் கபம் அவ எந்த கேட்டகரியில வருவான்னு எனக்கு இது பண்ண முடியல. மேம் அவருக்கு வீசிங் இருக்கா? வீசிங் இல்ல மேம். அவனுக்கு சளி இருந்தது, சளி போகாமலே இருந்தது. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க வச்சப்பல இருந்து இல்ல அவனுக்கு. லைக் அவனா ஹீட்டுனாலதான் அதுன்னு என்னால கண்டுபிடிச்சு நான் அது சரி பண்ணிட்டேன். வீசிங்கும் இருந்தது இல்ல அவனுக்கு. ஆனா வாத தேகின்னு தான் எனக்கு தெரியுது. ஆனா அவன் இன்ட்ரோவர்ட். ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸ்கூல்ல ஏதாவது மேம் கிட்ட கேட்டுட்டு வாடானா கூட கேட்டுட்டு வரமாட்டான். அந்த மாதிரி ஒரு ஆளு. சோ எனக்கு கனெக்ட் பண்ண முடியல. அது என்ன கேட்டகரியில வருவான்? ஓகே மேம். நம்ம சிம்பிளா வாத பித்த கபத்தை பார்க்கும்பொழுது எந்த பஞ்சபூதங்கள்ல எந்த 2 சேர்ந்தா என்ன மாதிரியான கேரக்டர் வரும் அப்படின்னு. இப்ப நீங்க வாததேகி தான் ஆனா இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதோட ரீசன் நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம வந்து பிறந்ததுல இருந்து ஒரு பர்டிகுலர் காலகட்டம் வரை எல்லாருமே வாததேகிக்குள்ளதான் இருப்பாங்க. வாதம் டாமினேட்டிங் சைடு இருப்பாங்க. சோ இந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டர் வந்து இவங்க வாதம் கபத்துக்கு வரும்பொழுதுதான் உங்களுக்கு வந்து அந்த கபம் காலகட்டத்துக்குள்ள வரும்போதுதான் மேபி ஒரு 40+50 கிட்ட வரும்பொழுதுதான் உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வாதம் வந்து குறைந்த தன்மையில தெரியும். யங் ஏஜ் அப்படி இருக்கும்போது வாதம் ஜாஸ்தி இருக்கும். ஆனா பேஸ் வந்து நீங்க சொல்ற சிம்டம் இன்ட்ரோவர்ட்னா 100% வந்து காற்று வந்து உங்களுக்கு குறையா இருக்கக்கூடிய தன்மை உள்ள பாடி டைப் தான். அதோட டிஃபரன்ஸ் நம்ம வாதம் பித்தம் கபம் பார்க்கும்பொழுது நான் கிளியரா சொல்றேன். வாதம் பித்தம் கபம்ன்ற அந்த டாபிக் உள்ள பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எப்படி வாதத்திலே இன்ட்ரோவர்ட் எப்படி இருப்பாங்க, கபத்துல இருக்க இன்ட்ரோவர்ட் எப்படி இருப்பாங்க, அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. சோ கபம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு இடம் மாத்தல பிடிவாதத்தினால நான் அது பண்ணல, சேஞ்ச் பண்ணிக்க முடியல அப்படின்னு. சோ ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன் தான். ஆனா வாதத்திலயும் அந்த எக்ஸ்பிரஷன் வரும், கபத்திலயும் எக்ஸ்பிரஷன் வரும். அதை நம்ம பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். கிளியரான ஆன்சர் இருக்கு. சாருக்கு மாதிரி இவருக்கு சொன்னேன் இல்லையா, நான் வந்து இது கிடையாது, எனக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் கிடையாது, ஆனா எனக்கு இந்த சிம்டம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா. சோ அதே மாதிரி உங்களுக்கான ஆன்சர் இருக்கு. நம்ம கட்டாயமா பார்க்கலாம். பாரதி கோவிந்த துரை மேம் சொல்லுங்க மேம். எனக்கு வந்து சைனஸ் எந்த இதுல வரும் மேம்? பித்தம் மேம். பியூர்லி பித்தம். பித்தமா? பிகாஸ் எனக்கு வந்து வீசிங் இருந்தது ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும். பிறந்ததுல இருந்து வீசிங் இருந்தது. பட் 8 இயர்ஸ் முன்னாடி நான் பிராணாயாமம் எல்லாம் பண்ணி சரியாயிடுச்சு. ஓகே. பட் அதுல இருந்து எனக்கு வந்து பித்தம் இது சைனஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீசிங் சரியான பிறகு சைனஸ் வந்துருச்சு. அப்படியா?
ஆமா. சைனஸ்னால எனக்கு இந்த உடம்பெல்லாம் அது பிடிச்சுக்கும். அது வந்து அது வாதமா, அது பித்தமா, அது எப்படின்னு தெரியல மேம் எனக்கு. சைனஸ்ன்றது 100% சைனஸ் நீங்க சொல்றது என்ன பண்ணும்? உங்களுக்கு தும்மல், தொடர் தும்மல் வருமா? தொடர் தும்மல் வரும். தொடர் தும்மல் கூட இப்பெல்லாம் வரதே இல்லை. ஆஃபன் வந்து தலைவலி வரும். அப்புறம் அவங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு கூட அந்த ஷை நேச்சர்லாம் இருக்கு. முன்னாடி போய் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். முன்னாடி அந்த லீடிங்லாம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு குணம்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏதாவது இருந்தால் தலைவலி வந்துடும். தலைவலி வந்து அப்புறம் இந்த ஷோல்டர் இதெல்லாம் வந்து பிடிச்சிக்கும். அந்த சைனஸ்க்கு நான் வந்து மருந்து எடுத்துட்டாலோ இல்லை சைனஸ் கனெக்ட் பண்ணாலும் சரியாயிடும் இந்த வலி. அது வந்து எனக்கு வாதம் மாதிரி தெரியல. ஆனா நான் வாயு முத்திரை கண்டினியூஸா நான் பண்றேன் இப்போ. அதுல கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே. அதாவது உங்களுக்கு எப்ப வீசிங் சரியாச்சோ அப்ப சைனஸ் தொடங்குச்சு. அது கிளியரா? ஆமா ஆமா, அது கிளியர் மேம். கபத்துல இருந்து உடம்பு வந்து பித்தத்துக்கு மாறி இருக்கு. ஓகே ஓகே. சோ இந்த தொடர் தும்மல் இது எல்லாமே கபத்தோட வீசிங் இருக்க வர அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் இந்த கபம் எல்லாமே கம்ப்ளீட்டா வேலை பார்த்துரும். கபத்துல இருந்து உடம்பு பித்தத்துக்கு மாறுச்சுன்னா மட்டும்தான் தொடர் தும்மல் வரும். தொடர் தும்மல் கண்ணை மூடி சொல்லலாம். நீங்க சைனஸ் அப்படின்னா வேற வேற விஷயங்களை சைனஸ் நினைச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனா தொடர் தும்மல் ஒரு சிம்டம் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், 100% தொடர் தும்மல் வந்து பித்தத்தினால வரக்கூடியதான். தொடர் தும்மல் கூட இப்பெல்லாம் இல்ல. தொடர் தும்மல் கூட இல்ல. ஆனா இந்த இடத்துல வலி, நீர் கோத்த மாதிரி இந்த வலி எல்லாம் இருக்கும். அப்போ அந்த நீர் முத்திரை பண்ணணுமா வேண்டாமான்னு தெரியறது இல்ல. இல்ல தொடர் தும்மல் இல்லைன்னா நீர் முத்திரை தேவையில்லை. நீங்க பெட்டர் வந்து அது அந்த டவுட்டே இல்லாம தலைவலி இருக்கு, நீர் கோத்த மாதிரி வலி இருக்குன்னா மகாசரச முத்திரை பண்ணிருங்க. மகாசரச முத்திரை பண்றீங்க. மகாசரச முத்திரையில டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நல்ல டிஃபரன்ஸ் தெரியாது. ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் சரியாயிடுது. அப்போ நீங்க யூ ஆர் இன்டு ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்குள்ள இருக்கீங்க. சோ வந்து நீரை வந்து அதிகப்படுத்த வேண்டிய சூழல்ல தான் இருக்கீங்க. ஆனா டைரக்டா நீங்க நீர் முத்திரை பண்ணி வீசிங்க திருப்ப வரவழைச்சுக்காம மகாசரச முத்திரையிலே அப்படியே டிராவல் பண்ணிக்கலாம். ஓகேமா. ஓகே. சோ குழு வந்து பெரிய குழுவா இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா சில விஷயங்களை வந்து அசஸ் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு. அது போக அசஸ்மெண்ட் தாண்டி லோ செல்ஃப் எஸ்டீம் எனக்கு இல்ல, இருந்தாலும் எனக்கு வந்து வீசிங் பிரச்சனை இருக்கு அப்படின்ற பர்சனுக்கான இந்த செல்ஃப் வாட்டருக்கு ரிலேட்டடான ஒரு பதில வந்து நம்ம அப்புறம் பார்த்துப்போம். இப்ப சரவணன் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நீங்க சொல்றது எல்லாமே கனெக்ட் ஆகுதுங்க மேடம். லோ செல்ஃப் எஸ்டீம் ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே ரொம்ப தயக்கம், ரொம்ப தயங்கி தான் ஒரு இதுலயுமே ஈடுபடுவேன். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வாத வேகம் இப்போ கிளினிக்ல வந்து அண்டர் மெடிக்கேஷன்ல தான் இருக்குங்க மேடம். வாத வேகமா இருக்குங்க மேடம். வெயிட் லாஸும் இருக்கு, அதே தைராய்டு பிரச்சனையும் இருக்கு மேடம். வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா வந்து வாத வேகம் இந்த இன்ட்ரோவெட் ரெண்டுமே இந்த கனெக்ட் ஆகலன்றதுக்காக தான் இந்த டவுட் கிளியரிங்காக தான் கேட்டேங்க மேடம். ஓகே 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 சார். அதாவது இன்ட்ரோவர்ட் அது மேடம் கேட்ட அதேதான். இன்ட்ரோவர்ட் கேரக்டரும் என்கிட்ட இருக்கு. ஆனா வந்து நான் வந்து வாத தேகமா இருக்கேன், இன்ட்ரோவர்ட் கேரக்டரும் இருக்கு. சோ இது வந்து நம்ம வீசிங்கும் இருக்கு. சோ நம்ம வாதம் பித்தம் கபம் பார்த்துட்டு மிக்ஸ்டு பாடி டைப். வாத கபம்னா என்ன, கபவாதம்னா என்ன, இப்படி மிக்ஸ்டு பாடி டைப் பார்க்கும் பொழுது இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். சோ இன்ட்ரோவர்ட் கேரக்டர் வந்து வாதம் குறைவதனாலும் இன்ட்ரோவர்ட் கேரக்டர் இருக்கும். கபம் அதிகமாகும் பொழுதும் ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் இருக்கும். அதே நேரத்துல நீங்க வாதம் அதிகமாகும் பொழுதும் ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் இருக்கும். நம்ம இத வாதப்பித்த கபத்தை ரொம்ப கிளியரா பார்க்கும் பொழுது இதை நம்ம பார்க்கலாம். நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கான்னு தெரியல வாதப்பித்த கபம். நான் இன்னைக்கு அந்த ஷெட்யூல் பாக்குறேன். சோ வாதப்பித்த கபத்தோட அந்த கேரக்டரை பார்க்கும் பொழுது நம்ம இந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டரோட 2 தன்மையும் பார்க்கலாம். சோ இப்ப நான் அதே மாதிரி தன்மை தான். என்ன வச்சு எக்ஸ்ப்ளோரேஷன் இது பண்றதா சொல்றேன். நான் கொஞ்ச நாள் இன்ட்ரோவர்ட்டா இருப்பேன், கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பேன். சோ போத் திங்ஸுமே இருக்கும். சோ அதோட ரீசன் என்ன, ஒன் டேலயே ஒரு நாள்லயே கொஞ்ச நேரம் பிக்கல் இன்ட்ரோவர்ட்டா இருப்பேன். ஒரு 7 நாள் 8 நாள் ஓபன் அப் பண்ணி வெளியவே வரமாட்டேன். காரை விட்டு எனக்கு கீழே இறங்க வைக்கிறது தான் எங்க சாரோட பெரிய டாஸ்கே. அந்த அளவுக்கு இன்ட்ரோவர்ட்டா இருப்பேன். காரை விட்டு கீழே என்ன பண்ணாலும் இறங்க மாட்டேன். கார்லயே தான் சாப்பிடுவேன். கார்ல டிராவல் இது பண்ணும்போது எல்லா பாத்ரூம் போறது, யூரின் பாஸ் பண்றது எல்லாம் கிளியரா முடிச்சுட்டு கார்ல உட்காந்தா காரை விட்டு கீழவே இறங்க மாட்டேன்.
சோ அந்த ஒரு இது இருக்கும். கம்ப்ளீட்டா அப்படியே அவுட் ஸ்போக்கனா ஸ்டேஜ்ல வந்து ஒரு 1000 பேருக்கு ஸ்டேஜ்ல என்னால எக்ஸ்ட்ரோவர்ட் வெளியே வரவும் முடியும். சோ இதோட இது எல்லாம் நம்ம இது வாதப்பித்த கப தேகத்தோட உள்ள நல்ல ஒரு அழகான ஒரு புரிதல் இருக்கு அதுல. நான் அப்புறமா உங்களுக்கு நான் சொல்றேன் சார். நீங்க அதுக்குள்ளதான் வரீங்க. நீங்க டிபிக்கல் வாத தேகிகள். மேடம் டிபிக்கல் வாத இப்போ கபம் மிக்ஸ்டு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது என்ன வந்தீங்க? என்ன தேகம் வந்தீங்க? வாத தேகம் சொல்லியிருக்காங்க. வாத தேகம். ஓகே. வாத தேகம். உங்களோட வாயு அப்பியரன்ஸ் முத்திரை பார்க்க பண்ணிட்டு இருக்கேன். வாயு முத்திரை வாயுமுத்திரை பண்றீங்க. பண்ணிட்டு இருக்கேன். பிராணமுத்திரை அடுத்து வாயு முத்திரை, உதான முத்திரை. ஹைப்போ இன்னொரு பியூட்டி மேடம், ஹைப்போ தைராய்டு இருக்கு. ஆனா வெயிட் லாஸ் இருக்கு மேடம். ஹைப்போ ஹைப்போ தைராய்டு தைராய்டு இருக்கு, வெயிட் லாஸ் இருக்கு. வெயிட் லாஸ் இருக்கு. ஓகே எனக்கு ஆக்சுவலா ஓகே ஹைப்போ டிஎஸ்ஹெச் வந்து ஃபுல்லாவே இருக்கு. ஆனா வெயிட் லாஸ் இருக்கு மேடம். ஓகே ஓகே சார். இப்ப மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சு 1 மந்த் இருக்குமா? 2 மந்த்ஸ் இருக்கு மேடம். 2 மந்த்ஸ் இருக்கும். சார் நீங்க வந்து வாயு முத்திரையும் பண்ண வேண்டாம், பிராண முத்திரையும் பண்ண வேண்டாம். அப்படியே சின் முத்திரைக்கு மாறிடுங்க. சின் முத்திரை ஓகே மேடம். உதான ஆமா முத்திரையும் சார். சொல்லியிருக்காங்க. உதான சின் முத்திரை முத்திரையும் பண்ணலாம், சின் முத்திரையும் பண்ணலாம். லெஃப்ட் சைடு எனர்ஜி கம்மியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சார் சொன்ன அதுக்கான பதில் உங்கள்ட்ட இருக்கு. சல்ஃபா ரிலேட்டட் விஷயம். அதாவது கொஞ்சம் பூண்டு மட்டும். பூண்டு ஏதாவது அலர்ஜி ஆகுமா? பூண்டு சாப்பிட்டா ஒத்துக்காத இல்ல மாதிரி எதுவும் இருக்கா உங்களுக்கு? இல்ல பூண்டு நல்லா விரும்பி சாப்பிடுங்க மேடம். விரும்பி சாப்பிடுவீங்க இல்லையா? விரும்பி பூண்டோட சாப்பிடுங்க. இன்டேக்க மட்டும் ஜாஸ்தி பண்ணுங்க. நான் சில விஷயங்கள் உங்களுக்கு என்ன மெடிசன் போகுதுன்னு பார்த்துட்டு நான் சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி தரேன். உங்க பேர் சொல்லுங்க சார். சரவணன் மேடம். வேற என்ன மேடம்? நேம், ஏஜ் உங்க ஊர். நேம், ஏஜ் உங்க ஊர். எந்த மந்த் வந்து பார்த்திருப்பீங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல? பிப்ரவரியில வந்திருக்கேன் மேடம். மார்ச்ல வந்திருக்கேன். மார்ச் சரவணன் மேடம். ஃபர்ஸ்ட் தர்மபுரி. ஓகே. சரவணன் சார், தர்மபுரி. மேபி பிப்ரவரி, மார்ச் அந்த டைம்லயா? பர்టిక్యులரா பிப்ரவரில ஃபர்ஸ்ட் வந்தீங்க? பிப்ரவரியில வந்திருக்கேன் மேடம். பிப்ரவரியில வந்திருக்கேன், மார்ச்லயும் வந்திருக்கேன். 2 டேட்டோட கூட சொல்ல முடியும். ஓகே. பிப்ரவரியில பிப்ரவரியில இல்ல இருந்து அவ்வளவு போதும். அவ்வளவு இன்ஃபர்மேஷன் போதும். நீங்க பிப்ரவரில வந்திருக்கீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் போதும். டாக்டர் யாராவது உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க அது மட்டும் இது பண்ணுங்க. சின்ன சேஞ்சஸ் சொல்றேன் முத்திரையில. சோ நீங்க வாதக்கப்ப மிக்ஸ்டு தேகமா இருக்கும்பொழுது டிபிக்கல் நீங்க வாயு முத்திரைக்குள்ளேயும் போகக்கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சின் முத்திரை பண்ணிக்கலாம் நீங்க. சந்தியா மேம், சந்தியா ஹரிபிரசாத். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? சொல்லுங்க மேம். நல்லா இருக்கேன் மேம். ஒரு மேம் நீங்க சொல்ற நிறைய விஷயம் என்னால கனெக்ட் அதான் பண்ண டிபிக்கல் முடியுது. பட் ஸ்டில் கபதேகி வாய்ஸ் பாருங்களேன். வாய்ஸ்க்குள்ளவே ஒரு கபம் உள்ள இருக்கா? குட் ஆஃப்டர்நூன் மேம். எனக்கெல்லாம் அப்படி வர வச்சா கூட வர மாட்டேங்குது. குட் ஆஃப்டர்நூன் மேம். அந்த வாய்ஸ்லயே அந்த கபம் மிக்ஸ் ஆகி தான் வாய்ஸே வெளியே வருது மேம் இல்லையா? எனக்கு ஆக்சுவலி எப்படின்னா எப்பவுமே வீசிங் இருக்காது மேம். பட் வீசிங் இருக்கும். எப்படி அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வெண்டைக்காய் என்னைக்கு நான் சாப்பிடுறேனோ அன்னைக்கு பயங்கரமான வீசிங் இருக்கும் மேம். ஓகே. நான் எனக்கே தெரியாம என்னைக்காவது ஒரு நாள் நான் எடுத்திருப்பேன். என்னைக்கா வெண்டைக்காய் சமைச்சா அது வெண்டைக்காய் இல்லாம நான் எந்த குழம்பு எடுத்து ஊத்திக்குவேன் தவிர வெண்டைக்காய் தெரியாம ஒண்ணு வெந்துருச்சுன்னா கூட ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன் மேம். அதே மாதிரி ஊதுவத்தி ஏத்துனா ரொம்ப அவஸ்தையா இருக்கும் மேம் எனக்கு. நைட் டைம் வந்து அது கோல்டு கிளைமேட் இருக்கும்போது தரை ரொம்ப சில்லுன்னு இருந்ததுன்னா அதுல நடந்தாலே அவ்வளோ வீசிங் ஸ்டார்ட் ஆகும். வீசிங்னா எப்படின்னா மேம் ஃபர்ஸ்ட் பயங்கர காஃப் இருக்கும் மேம். காஃப் எந்த ஸ்டேஜுக்கு இருக்கும்னா அப்படியே மொத்தமா லங்ஸே மொத்தமா வெளியில வந்துருமோன்ற அளவுக்கு இருக்கு. இந்த டிபிக்கல் வேர்டு, இந்த டிபிக்கல் லங்ஸே வெளியே வந்துருமோ அளவுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. வாமிட்டிங், அந்த ஒரு வாமிட்டிங் வர மாதிரியே ஒரு காஃப் இருக்கும் மேம். எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் மேம். அந்த டைம்ல நான் என்ன பண்ணாலும் என்னால உட்கார்ந்து லிங்க முத்ராவோ இல்ல சுவாசகோச முத்ரா பண்ற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு அந்த பொறுமையே இருக்கிறது இல்ல மேம். அந்த கஷ்டப்பட்டிருக்கேன் மேம் அந்த அளவுக்கு. பட் அது இப்பவும் குறைஞ்சிருக்கு. பட் லாஸ்ட் டைம் ஒரு டைம் கிளாஸ்ல நீங்க வந்து நான் உங்ககிட்ட கேட்டல லிங்க முத்ரா பண்ண எனக்கு வந்து அந்த எஸ்பெஷலி இதோ இந்த ஃபிங்கர்ஸ் நடுவுல மேம் எனக்கு அப்படியே வந்து இச்சிங் வந்து ஒரு பேட்ச் வந்துரும் மேம். அது அப்போ கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க, வாயு முத்ரா பண்ணிட்டு என்ன வந்து லிங்க முத்ரா பண்ண சொன்னீங்க மேம். பட் அப்படியும் வந்து வாயு முத்ரா பண்ணி லிங்க முத்ரா பண்ணும் போது இல்லாம ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. பட் இன்னைக்கு நீங்க கிளாஸ்ல வாயு முத்ரா அவாய்ட் பண்ணுன்னு சொல்லணும். ஒரே ஒரு கான்ட்ரடிக்ஷனாவே இருக்கும் மேம். இல்ல மேம், சின் முத்ரா பண்ணுங்க. சின் முத்ரா பண்ண ஆரம்பிங்க. உங்க வீட்ல ஹோம் மெயின்டெனன்ஸ் யார் பண்றாங்க மேம்? நானே. நீங்களே எல்லாமே அந்த வாட்ஸ்அப் பின்னாடி வரிசையா தொங்க விட்டுருக்கதெல்லாம் நீங்க தானா? சரி மேம். அதாவது கபதைக்கான விஷயங்களை வந்து நான் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றதுனால இந்த கேரக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா டிபிக்கல் கபதேவி. வாததை என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவங்களோட ஹேண்ட்பேக்ல ஒரு வாட்ச் கிடக்கும்.
எங்கேயோ ஒரு இடத்துல யார் வீட்டுக்கோ போனாங்கன்னா அங்க ஒரு வாட்ச் இருக்கும். மேம் எங்க கிட்டத்தட்ட வீட்ல எல்லாரும் என்னதாங்க மேம் கேட்பாங்க. அதனாலதான் ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டா எல்லாரும் வந்து அங்க இருந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற கன்வீனியன்டா இருக்குன்றதுனால அதை போட்டு வச்சிருக்கேன் மேம் அப்படி. ஓகே மேம். சோ சச் ஆர்கனைசிங் வந்து பிக்கலான கபதேகியால தான் முடியும். ஒரு விஷயத்தை வந்து பார்த்து அதே மாதிரி மேம் ஒரு விஷயம் நான் ஒருவேளை நான் செய்யறேன்னா எனக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படின்னா நான் யார்கிட்டயும் வந்துட்டு அது வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்ற அளவுக்கே இருக்காது மேம். என்னோட சாட்டிஸ்பாக்சன் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா எனக்கே அந்த ஒரு ப்ராடக்ட்ல வந்து நான் பீடிங் பண்றேன் மேம். குட்டி குட்டி பீட்ஸ், அதாவது மிளகுல கடுகு சைஸ்ல இருக்கிற பீட்ஸ் வச்சு இயரிங்ஸ் ஜுவல்லரி எல்லாம் பண்ணுவேன் மேம். அந்த இது பண்ணும்போது கலர் காம்பினேஷன் மாறும்போது எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா, எனக்கே அது சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா மத்தவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? மத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஆனா எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் ரொம்பவே இருக்கும் மேம். அது அந்த பண்ணி டிஸ்பிளேல வைக்கும் போது கூட எனக்கு அவ்வளவு யோசனையா இருக்கும் மேம். இது யாராவது வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்களா, கரெக்டா தான் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படின்ற ஒரு பயம் எப்பவுமே இருக்கும் மேம் எனக்கு. ஓகே மேம். நீங்க கபவாதம் வாதமும் கிடையாது, கபமும் கிடையாது, கபவாதம் கேரக்டர் நீங்க. சோ நீங்க பண்றதெல்லாம் ஆக்சுவலி வாத தேகிகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். உங்களோட ப்ராடக்ட் வந்து யாருக்கு பிடிக்கும்னா வாத தேகிக்கெல்லாம் பிடிக்கும். சோ கபவாதம் அப்படின்றதுனால நான் இது எல்லாமே ஏதாவது வாத பித்த கபத்தை பத்தி ரொம்ப போகும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். மேம் நீங்க சின்முத்திரைய பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே, சின்முத்திரை பண்ணும் பொழுது நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த தன்மையும் மாறும் கம்ப்ளீட்டா. இது வந்து நான் பண்றது சரியா தப்பா இந்த தன்மையும் மாறும். சோ இந்த த்ரோட்ல உள்ள கபமும் மாறும். நீங்க லிங்க முத்திரை, சின்முத்திரை தான் உங்களுக்கான முத்திரை. சோ வாயு முத்திரை பண்றதை விட பெட்டர் வந்து சின்முத்திரை பண்ணுங்க. ரொம்ப டிப்பிக்கலா நிறைய பேர் வந்து வாயு முத்திரை பண்ணும் பொழுது முன்னாடி போன வீசிங், முன்னாடி சரியா இருந்த வீசிங் திரும்ப அக்ரவேட் ஆகுறது ஒரு சிலருக்குல நிறைய பேருக்கு பார்த்திருக்கோம். ஓகே, மேம் இன்னொரு டைம் சின்ன என்ன? டவுட் மேம். சொல்லுங்க மேம். மேம் நீங்க தண்ணி குடிக்கிறது வந்து லெஃப்ட் சைடுல வந்துட்டு குளிர்ச்சிக்காக அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா மேம்? இதே வந்துட்டு இப்போ நான் வந்து இந்த சம்மருக்காக ஒரு இளநீர் அப்படி எல்லாம் அந்த எந்த ஒரு ட்ரிங்க்குமே நம்ம எடுக்கிறது நம்ம குளிர்ச்சிக்காக நம்ம எடுத்துக்கலாமா மேம்? அதாவது கொள்ளு சூப் எடுக்கிறீங்க, அது எப்படி குளிர்ச்சிக்காக சொல்ல முடியும்? ஓகே மேம். ட்ரிங்க்னாலே குளிர்ச்சி எல்லாம் கிடையாது. நல்ல ஒரு சிக்கன் சூப், நாட்டுக்கோழி சூப் குடிக்கிறீங்க, எப்படி குளிர்ச்சின்னு சொல்ல முடியும்? ஒரு நண்டு சூப் குடிக்கிறீங்க, குளிர்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும்? கொள்ளு ரசம் குடிக்கிறீங்க, குளிர்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும்? நார்மல் நம்ம வீட்டுல நல்லா மிளகு சீரகம் எல்லாம் தட்டி போட்டு செய்யற ரசம் வந்து குளிர்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும்? சோ எந்த ட்ரிங்க் ஆனாலும் குளிர்ச்சி அப்படின்லாம் கிடையாது. சோ இப்ப நீங்க கொள்ளு வந்து நல்லா கூலிங்கா ஐஸ் போட்டு குடிச்சா கூட கொள்ளு சூடுதான். ஓகே மேம். சோ நீங்க ஒரு கொள்ளு கஷாயம் எடுக்கிறீங்க, நல்லா ஐஸ் போட்டு கூலா எடுத்தீங்கன்னா கூட கொள்ளு வந்து சூடுதான். சோ உணவுல நிறைய இருக்கு, நிறைய பேட்டர்ன் இருக்கு. குடிக்கிற எல்லாமே குளிர்ச்சின்னு கிடையாது. ஓகே மேம். சுதா மேம், யசோதா மேம், நிறைவு பண்ணுவோமா கிளாஸ் இன்னைக்கு? ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா எப்படி நம்ம லோ செல்ஃப் எஸ்டீமா சரி பண்றது அப்படின்னா, ஒன்ஸ் அகைன் நம்ம சுவாசகோச முத்திரை தான். இப்ப வந்து நம்ம வாதத்துக்கான ரீசன் நிறைய இடத்துல பேசியிருக்கோம். கபத்துக்கான அல்லது வீசிங்கான காரணம் நம்ம எந்த இடத்துலயும் பேசினதே இல்ல. சோ ஏன்னா புரிதல் கஷ்டம். ஒரு சிலர் வந்து என்னன்னா சூடுனால வர்றத தும்மல் அது எல்லாத்தையும் கபம் கேட்டகரியில சேர்த்து வச்சிருப்பாங்க. இல்ல எனக்கு அப்படி இல்லையே அப்படின்ற கான்ட்ராடிக்டரி கருத்துக்கள் நிறைய வரும்ன்றதுனால இத பத்தி நம்ம காமன் மீடியால எதுலயுமே பேசினது இல்ல. சோ ஒரே நிமிஷம். சுதா மேம் சொல்லுங்க. சுதா மேம் உங்களை ஸ்பாட்லைட்ல எடுத்திருக்கேன். சுதா மேம் அன்மியூட் பண்ண முடியுதா? அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. வணக்கம் மேம். வணக்கம் மேம். லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்ததுனால ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து வாயு முத்ரா, நீர் முத்ரா பண்ண ஆரம்பிச்சேன். பட் இப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆகுது, எனக்கு மார்ச்ல இருந்து மறுபடியும் ஒரு காஃப் வந்து நான் ஸ்டாப் வந்துட்டே இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் வீசிங், பட் இட்ஸ் நாட் வீசிங். இப்போ புரியுது. ஸோ மேபி நான் அந்த வாயு முத்ரா பண்ணதுனால மை ஏர் கண்டென்ட் இஸ் ரெடியூசிங். ஆமா. நீங்க ஒண்ணும் இல்ல மேம், ரொம்ப சிம்பிள். அப்படியே நீங்க சின்முத்ராக்கு மாறிடுங்க. ஓகே. ஏன்னா ஐ ஸ்டார்டட் யூசிங் இன்ஹேலர் இப்போ. சோ சில டைம் பேச முடியாது, அவ்வளோ காஃபா இருக்கும்.
மேம் நீங்க சுவாசகோச முத்திரை ஆரம்பிச்சுட்டு இன்ஹேலர் ஸ்டாப் பண்ண உடனே ஓகே யாரெல்லாம் இன்ஹேலர் யூஸ் பண்றீங்களோ இன்ஹேலரோட வேலை என்ன அப்படின்னா காற்றுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது. நீங்க இன்ஹேலருக்கு பதிலா சுவாசகோச முத்திரை பண்ணலாம். இன்ஹேலருக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படின்னா சுவாசகோச முத்திரை. சோ நீங்க சுவாசகோச முத்திரை ஆரம்பிச்சுட்டு இன்ஹேலரோட யூசேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எப்பவுமே பெரிய அளவுக்கு வாயுவை குறைக்காம வாயுவை பேலன்ஸ் பண்றக்கூடிய சின்முத்திரையிலே டிராவல் ஆகுது. ஓகே மேம். இப்பதான் புரிஞ்சது எனக்கு. ஆக்சுவலி அந்த கனெக்ஷன் வந்து ஐம் ரெடியூசிங் த ஏர் சோ மச் தட் கஃபா வந்து ஜாஸ்தி ஆமா ஆயிட்டே ஸ்கின்குள்ள அது கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு அப்படிதானே? எப்பாச்சும் ஒரு நாள் வருது மேம். அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிட்டு வரல. எங்கேயாச்சும் ஒரே ஒரு ஹைவ் அந்த மாதிரி வருது. பட் ஓகே நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இது வாயு குறைக்க அந்த கஃபா ஜாஸ்தி ஆனப்போ மை லோ செல்ஃப் எஸ்டீம் இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங். ஸோ இன்க்ரீசிங். லாஸ்ட் 2 months தான் எனக்கு இது அப்படி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இல்லை. பட் லாஸ்ட் 2 months ஐம் ஃபீலிங் வெரி லோ as well I'm not useful for anybody. அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. லெவல் வந்துருச்சு அப்படின்னா மேம் உடனடியா சுவாசகோச முத்திரை ஆரம்பிச்சிருக்கேன். உடனடியாக சுவாசகோச முத்திரை ஆரம்பிச்சு ஒரு 10 days சுவாசகோச முத்திரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓகே ஸ்கின்ல இருக்கிறது ஏதாவது அக்ரவேட் ஆச்சுன்னா மட்டும் சின்முத்திரையில பேலன்ஸ் பண்ணுங்க. சரி மேம். ஓகே மேம். சோ தேங்க்யூ. கிளைமேட்டிக் கண்டிஷன் இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க மேம்? பெங்களூர்ல இருக்கேன் மேம். இப்போ வந்து ஓ, மழை நல்ல வந்துச்சு. நல்ல குளிர்ச்சி ஆரம்பிச்சு ஃபுல் ஆமா ஃபார்ம் வந்துருச்சு இல்லையா? குளிர் ஆமா வந்திருக்கும் இல்லையா? சோ நீங்க சுவாசகோச முத்திரையினை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. கொஞ்சம் அந்த குளிர்லாம் மாறின பிறகு சின்முத்திரைக்கு மாறிக்கலாம். ஓகே மேம். ஓகே மேம். சோ இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றதே பெரிய சந்தோஷமான விஷயம். எதனால வந்து நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் அட்வான்ஸ் மக்களை வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா நார்மல் முடிச்சவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொன்னா அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு ரிலேஷன் பாண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். என்ன ரீசன்னா அந்த புரிதல் அதிகமா இருக்குன்றதுனால. சோ இப்போ நீங்க இதெல்லாம் தாண்டி வரும்போது உங்களால ஈஸியா இன்னொருத்தர மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஈஸியா உங்களுக்கு புரியும். இவங்கள்ட்ட என்ன நடக்குது? வீசிங் வருதுன்னா இவங்கள்ட்ட என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவங்க வந்து ரொம்ப ஒரு பக்கவாதம் மாரி இதுல இருந்து ரொம்ப ரிவர்ஸே ஆக முடியல அப்படின்னா என்ன நடக்குது? சோ அதையும் நாங்க பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, பக்கவாதம் வந்து அவங்க பேலன்ஸ் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன். நான் தான் அப்படின்ற எண்ணம் மாறி ஒரு டிப்ரஷனுக்குள்ள போயி, என்னால எதுவும் முடியலையே! நான் தானே எல்லா பொறுப்பும் வச்சிருந்தேன். சரி, இப்ப என்னால பண்ண முடியாது. மத்தவங்க பண்ணட்டும்ன்ற அந்த சரண்டரிங்குள்ள வந்துட்டாங்கன்னா, வாதத்த விட்டு வெளியேறிருவாங்க. பக்கவாதத்த விட்டு நார்மலாயி வந்துர்றாங்க. ஆனா, அந்த நான் தான் வெளியாகாம, எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து பக்கவாதத்த விட்டு வெளிய வரதே இல்ல. ரொம்ப சிரமப்படுறாங்க. திரும்பவும் அந்த நான் நின்னுகிட்டே இருக்கும். எனக்கு போய் இப்படி வந்துச்சா? நான் யாருக்கு என்ன பண்ணேன்? எனக்கு ஏன் வந்துச்சு? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்னு உள்ள நுழைஞ்சுட்டாங்க அப்படின்னா, திரும்ப அந்த நான ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த வாதம் சம்பந்தமான சிம்ப்டம்ஸ விட்டு வெளிய வர்றது ரொம்ப டஃப்பா இருக்கு. யசோதா மேம். மேம் நமஸ்காரம். மேம் நமஸ்காரம். ஹலோ மேம் கேக்குறதா? கேக்குது மேம். எனக்கு வந்து நான் வந்து கபதேகி கிடையாது. பட் இப்ப ரீசன்ட் டேஸா பாத்தீங்கன்னா திடீர்னு கபதேகியா மாறிடுச்சு, கபவாத தேகியா மாறிடுச்சு. ஏன்னா பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட நான் கேட்டேன். சென்னையில இருந்து முன்னாடி அங்கதான் வந்தேன். நான் வந்து அவங்கள தனலட்சுமி பார்த்துட்டு தான் வந்தேன். எனக்கு வந்து அவங்க சொன்னது வாயுமுத்ரா, பிராணமுத்ரா பிளஸ் அபானமுத்ரா சொல்லியிருக்காங்க. அப்புறம் சமான முத்ரா சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிட்யூட்டரி கிளாண்ட் ரிமூவ்டு மேக்ரோடினோமா. அவங்க கேசஸ் எடுத்துட்டு உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு அனுப்புறேன்னாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு மேம்? நீங்க இப்ப பார்த்து எவ்வளவு நாள் இருக்கும்? முந்தானேத்துக்கு வீக்கெண்ட் மண்டே டிஸ்கஷன் இருக்கும் மேம். சோ இதுவரை யசோதா மேம் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி உங்க இமேஜ் எனக்கு தெரியல. இல்ல மேம் நான் எங்க அம்மாவா எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் தான் மேம், இப்ப வந்து அடிக்கடி ரொம்ப குளிர் வர்றது, அதுக்காக நான் மகாராசனாதி பிளஸ் இன்னொரு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். சூடாதான் தண்ணி எல்லாம் குடிச்சுட்டு இருக்கு. அவங்க வந்து இப்ப நீங்க வந்து எனக்கு வாயுமுத்ரா பண்றச்ச கபம் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லும் போது நான் எப்படி, எனக்கு ஆல்ரெடி கேர்ட் இருக்கு. சோ அதுக்காக வாயுமுத்ரான்னு நான் பண்றேன். கபம் நான் வாயுமுத்ரா பண்ணவே வேண்டாவா? வேண்டாம் பேலன்ஸ் மட்டுமே பண்ணுங்க. அப்பனா எனக்கு கேர்டுக்கு இப்ப நான் இது பண்ண வேண்டாங்களா? ஆமா, நான் உங்களோட ஹிஸ்டரி நான் வாத கபமா கபவாதமா இதை மட்டும் நான் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். தனலட்சுமி டாக்டர் தானே பாத்திருக்கீங்க? ஆமா மேம் ஆமா மேம். ஓகே நான் உங்கள்ட்ட ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்றேன். கிளாரிஃபை பண்ணி வாயுமுத்ரா பண்ண வேண்டாம். ஆமா, நீங்க அந்த பாடி டைப் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கபவாதம் இருந்தீங்களா வாத கபம் வந்ததா?
மேம் நானா எழுதிட்டேன். ஏன்னா எனக்கு பக்கத்துல இருக்கிற டாக்டர் சொன்னாங்க வாத கபம் சொன்னாங்க. பட் இவங்க வந்து கபவாத தேகின்னு இவங்க இப்ப சொன்னாங்க. பட் அந்த சமான முத்ரா அதாவது பிராணன் அபானன் பண்ணிட்டு சமான முத்ரா பண்றச்ச மட்டும் இருக்கிறது எனக்கு. ஓகே 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 மேம். இப்ப நான் வாயு முத்ரா பண்ணட்டா வேண்டாமா? அதான் மேம் கொஸ்டின் எனக்கு. வேண்டாம் வேண்டாம், சின்முத்ரா பண்ணுங்க. நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க வாத கபதேகியா இருக்கும் பட்சத்துல வாயு முத்திரை பண்றது எப்படின்றத நான் சொல்றேன். சோ நம்ம வந்து வாதபித்த கப தேகத்தன்மை பார்க்கும் பொழுது இந்த புரிதல் உங்களுக்கு இன்னும் பெட்டரான புரிதல் வரும். சோ இன்னைக்கோட பேசிக் புரிதல்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சின்முத்ரா மட்டும் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கும்போது இன்னும் அடுத்தடுத்த புரிதல் உங்களுக்கு வரும். அடுத்து நம்ம பித்தத்தை பார்க்க போறோம். சோ பித்தத்தை டச் பண்ணும்போது இந்த வாத கபம் பித்தம் எங்க என்ட்ரி ஆகுது, நான் என்ன மாதிரியான உடல் தன்மை அப்படின்றது வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ மணி என்ன 2:50ன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி மேம், லலிதா மேம், நம்ம 2 பேரும் பார்த்துட்டு இன்னைக்கு நிறைவு பண்ணுவோம். சோ இன்னைக்கோட கிரக்ஸ் இதுதான். நம்ம இத்தனை பேர் பார்த்ததோட ரீசன் இதுதான். அதாவது உங்களுக்கு எப்போ ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப லோ ஆகுதோ அந்த சமயத்துல வீசிங் வந்து ட்ரிகர் ஆகும். இது வந்து சின்ன குழந்தையா இருந்தா கூட அவங்களுடைய பேரண்ட் இருந்து இந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு பாஸ் ஆகும். ஓகே மேம் சொல்லுங்க. ரமேஷ் சார், லலிதா மேம், ஒரே நிமிஷம். ரமேஷ் சார், ஆர்கே ரமேஷ் சார், சார் சொல்லுங்க சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மேடம் கேட்கல மேடம்? நல்லா கேக்குது சார். மேடம் முதல்ல வந்து எனக்கு வந்து மேடம் வாத பித்த தேகின்னு சொல்லிட்டு எனக்கு வேற ஒரு சித்தா டாக்டர் சொன்னாரு மேடம் முதல்ல டெஸ்ட் பண்ணி. சரி சரி சார். ரொம்ப எப்படி டெஸ்ட் பண்ணி சொன்னாங்க? நாடி பார்த்து டெஸ்ட் பண்ணி சொன்னாங்களா? நாடி பார்த்து சொன்னா மேடம். இந்த கையில வந்து ஒரு இது மாதிரி நூல் மாதிரி கட்டி பார்த்து சொன்னாங்க. சரி சரி, நூல் அளவை வச்சு சொன்னாங்க. ஓகே சொன்னாங்க மேடம். சொல்லி அவ சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நான் சொன்னேன். அவங்களும் சரி கரெக்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். இப்ப நான் வந்து இந்த வாயு முத்ரா இந்த முத்ரா பண்றதுனால வந்து எனக்கு இந்த கேஸ் ட்ரபிள் வந்து குறைஞ்சிருச்சு. ரொம்ப சிரமமா இருந்துட்டு இருக்கு, ஏப்பம் வந்துட்டே இருக்கு, அது குறைஞ்சிருச்சு மேடம். நான் வந்து சட்டில் அதிகமா விளையாடிட்டு இருப்பேன். முதல்ல ஒரு முறை சட்டில் விளையாடி கீழே விழுந்து லெஃப்ட் லெக்ல வந்து அந்த முட்டுல ஜவ்வு இதாயிருச்சு. அது சர்ஜரி பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்ப வந்து ரைட் நீல வந்து பெயினா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வருஷமா பெயினா இருக்கு. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி போய் செக் பண்ணா ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. ஆனா சர்ஜரி பண்ற அளவுக்கு இல்ல, அது ஃபுட்லயே சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்ம இந்த மூட்டுக்கான அந்த முத்திரையை சரி பண்ணிக்கலாம் மேடம். ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணுமா? மெடிசன் ஏதாவது? லிகமெண்ட் ஜவ்வுக்கு எக்ஸலண்டா கேக்கும் சார். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் மேடம் நேட்டிவ் வந்து எனக்கு திருப்பூர், அட் பிரசன்ட் கோயம்புத்தூர் இருக்கு மேடம். சார் கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா ரொம்ப யோசிக்காம நம்ம மருத்துவமனைக்கு ஒரு முறை வந்துருங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தி முத்திரை பண்ண ஆரம்பிங்க. ரெகுலரா சந்தி முத்திரை பண்ண ஆரம்பிங்க. லிகமெண்ட் வந்து எக்ஸலண்டா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதோட சேர்த்து எக்ஸ்டர்னல் மெடிசன் இருக்கு, வெளி அப்ளிகேஷன் மருந்துகள் இருக்கு. லிகமெண்ட் டியருக்குன்னு வச்சு கட்டணும். நீங்க நைட் வச்சு அதை வச்சு கட்டிட்டீங்கன்னா அந்த உள்ள இருக்க அந்த இந்த செல்ஸை வந்து அது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். வெளிப்புற மருந்தும் இருக்கு, நீங்க உள்ள மருந்துகள் எதுவும் எடுக்க தேவையில்லை. பை சான்ஸ் ஏதாவது ஒரு சத்து குறைபாடு இந்த மாதிரி இருந்ததுன்னா சும்மா ஜஸ்ட் உடம்பு பூஸ்டப் பண்றதுக்கான மருந்துகள் கொடுப்பாங்க. சோ லிகமெண்ட் டியருக்கு வெளியே வச்சு கட்டுறதுக்கான மருந்து இருக்கு. சோ நைட் நீங்க அப்ளை பண்ணிட்டு படுக்கிற மாதிரி இருக்கும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் பண்ணாட்டா கூட சந்தி முத்திரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 3 சேர்த்து பண்ணீங்கன்னா ஸ்பீடா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸ்பீடா இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா சார். சந்தி முத்திரை 100% ஹெல்ப் பண்ணும். நீங்க ஒன் அண்ட் ஒன்லி ரொம்ப சின்சியரா கன்விக்ஷனோட பண்றீங்கன்னா காலையில 20 நிமிஷம், நைட் 20 நிமிஷம் சந்தி முத்திரை பண்ணீங்கனாலே போதும் சார். ஓகே லலிதா மேம், லலிதா கார்த்திக் மேம் சொல்லுங்க மேம். மேம் ஆக்சுவலி எனக்கு சைனஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. பட் அதாவது நான் காலேஜ் முடிச்ச பீரியடுங்க, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 years பேக். பட் நீங்க சொல்லும் போது எனக்கு இப்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ப்ராபப்ளி அது வந்து வீசிங்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இப்ப காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போற டைம் எனக்கு போன 2 monthsலயே ப்ரொமோஷன்.
ஸோ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. டக்குனு எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வரும்போது அது நம்ம பண்ண முடியுமா? நம்ம ஹோல்டு அதுக்கு பண்ண முடியாது. அப்ப எனக்கு நான் வந்து அந்த பண்ணும்போது எனக்கு அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 days வந்து பெட்லயே இருந்தேங்க மேம். காஃப் நிக்காது. ஈவன் சொல்ல போனோம்னா எனக்கு காஃப்லயே யூரின் பாஸ் ஆயிரும். வர்ற அளவுக்கு அவ்வளவு சிவியர். அப்புறம் நிஜமாலுமே எனக்கெல்லாம் ஸ்டொமக் அப்படியே வெளியே வந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுங்க அந்த காஃப் இருந்தப்ப. இப்ப நீங்க சொல்லும் போது நான் அப்படியே த்ரோ பேக் பண்ணும்போது ஓகே அந்த இது இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அது ஒரு விஷயம் மேம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் பித்த தேகி. பட் நான் வந்து இன்ட்ரோவர்ட் மேம். ஒரு 25 years வரைக்கும் இன்ட்ரோவர்ட்டிங். இப்போ ஒரு 6 இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறி இருக்கேன். என் ஹஸ்பண்டும் இன்ட்ரோவர்ட். பட் என் பொண்ணு வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க மேம். அது எப்படி மேம்? அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட். யாரும் இந்த இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் கான்செப்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டா இன்னொரு நாள் பார்ப்போம். ஏன்னா இந்த எப்படி வந்து ஒரு பிளேஸ் சேஞ்ச் பண்ண முடியாத கேரக்டரை வந்து ஒரு 3 விதத்திலையும் பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா? பிடிவாதத்துல அந்த இடம் மாத்தாம இருக்கலாம் ஒரு சிலர். அதே மாதிரி ஒரு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு லெத்தார்ஜிக்னஸ்ல மாத்தாம இருக்கலாம். அல்லது ஏதாவது யார்ட்டையாவது சேலஞ்ச் பண்ணிட்டு அதுல தனக்குள்ளேயே மைண்டுக்குள்ளேயே ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டருக்கு ஒரு 2-3 டைனமிக்ஸ் இருக்கு. சோ அந்த டைனமிக்ஸ் எல்லாமே நம்ம ஒரு நாள், ஏன்னா எல்லாருக்குமே அதே டவுட் இருக்கிறதுனால நம்ம அந்த டைனமிக்ஸை மட்டும் வாதப்பித்த கபத்தை பத்தி நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் அந்த ஷெட்யூல் பாத்துறேன். அப்படி இல்லாட்டினாலும் இதோட டைனமிக்ஸை மட்டும் நம்ம கட்டாயம் பார்க்கலாம் மேம். சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். மேம் இன்னொரு விஷயம் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ப்ரௌடான விஷயமா நான் சொல்லணுங்க. அவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கும் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்ககிட்ட கூட நான் கிளாஸ்ல கேட்டிருந்தப்ப என் பொண்ணுக்கு இந்த மாதிரி முத்ராஸ் சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது இப்ப அவங்களோட பிரதர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க. இங்க கோயம்புத்தூர் தாங்க மேம்னா ரொம்ப சில்லு மலை. அவங்க இருமுனா உடனே சொல்றாங்க லிங்கமுத்ரா பண்ணுங்கண்ணா ரெடி ஆயிரும் 10 minutes வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. சோ இதனோட இம்பாக்ட் வந்து என்னோட அடுத்த ஜெனரேஷன் பார்க்கும்போது எனக்கு நிஜமாலுமே பெருமையா இருக்கு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்ட்டு எனக்கு அது ஒரு ஆசை மேம். அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம் லலிதா மேம். ரொம்ப சந்தோஷம் மேம். சோ நம்ம இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாதத்துக்கு எப்படி வந்து நம்மளுடைய கர்வமும் நம்ம ஒருத்தருடைய தான் அப்படின்ற ஒரு அகம்பாவமும் காரணமா இருக்கோ, அதே மாதிரி கபத்துக்கான காரணம் வந்து அப்படியே ஆப்போசிட்டா நான்ற ஒரு எண்ணம் இல்லாம எனக்கு இது நான் இதுக்கு தகுதியா அப்படின்ற ஒரு இது எனக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளே தாழ்த்தி நினைச்சுக்க வைக்கக்கூடிய ஒரு தாட் தான் ப்ராசஸ் காரணமா இருக்குன்ற விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து வந்து அடுத்த வாரத்துல வந்து பித்தம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான பேஸ் நிறைய பிரச்சனை இருக்கு. பிபி இருக்கு, திடீர்னு நேசல் ப்ளீடிங் இருக்கும். சோ இதெல்லாம் எதனால, அதோட பேஸ் பித்தம் சார்ந்த பிரச்சனைக்குள்ள உள்ளார்ந்த மனம் சார்ந்த காரணம் என்ன, இத வந்து நம்ம பார்க்க போறோம். இன்று இந்த அளவுல நிறைவு பண்ணுவோம். இது முழுக்க முழுக்க நம்மளுடைய செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷன் ஓவர் பேஷன்ஸ் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் டு எ வெரி டீப்பர் எக்ஸ்டென்ட். இதுல நம்ம பண்ணதன் மூலமாக வந்த அவுட்புட் உங்களோட ஷேர் பண்ற விஷயங்கள் எல்லாமே. அதனால இதை நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு அதுல டவுட்ஸ் இருந்தது, சில பிளஸ் மைனஸ் இருந்ததுன்னா யூ கேன் த்ரோ த கொஸ்டின் டு மீ. அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ ஏன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். இன்று இந்த அளவுல நம்ம நிறைவு பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி.